இன்னைக்கு அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. இன்னைக்கு உங்களுக்காக அரங்கத்தில் ஒரு சூப்பரான கெஸ்ட் காத்துட்ருக்காரு டிகேஎஸ் புகழேந்தி. அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு அரங்கம் ஆன்லைனில் நம்ம கூட அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர் டிகேஎஸ் புகழேந்தி இருக்காங்க. அவர் ஒரு நாடக நடிகர் அப்படின்னு சொன்னால் டிகே சண்முகம் அவருடைய மகன். அப்போ பார்த்துக்கோங்க, நாடகத்துக்கும் அவருக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்கும்னு. அவர் வளரும் போதே நாடகத்தோடு தான் வளர்ந்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அவருடைய அனுபவம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரும் அளவில் இருக்குது. நம்மளால் எட்டி பிடிக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் என்னால் எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவு கேள்விகளோடு நான் அவர்கிட்ட கேட்குறதுக்காக தயாராக இருக்கேன். நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். 12:30 நேரலை மூலமாக உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, அவர் கூட நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நேரலையில் கேட்க போகிறீங்க. இப்போது நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை நம்ம வரவேற்க வேண்டிய நேரம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். நேயர்களுக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய நாடக பயணம்ங்கிறது 7 வயதில் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க. இல்லையா? ஆமாம். அப்போ ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நீங்கள் குறுக்கி சொல்ல முடியுமா? அதை முடியாது தான். இருந்தாலும் அந்த அனுபவத்தை எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வருவேன். இல்லைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் நானே சொல்லுவேன். ஆமாம், இப்போ முதல்ல கேட்க தான் போகிறோம். சரி சரி. 7 வயதில் ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்கிறேன். அதாவது என் தந்தையார் வந்து தமிழ் நாடக மேதை பத்மஸ்ரீ அவ்வை டிகே சண்முகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய 2வது மகன் நான். என் பெயர் டிகேஎஸ் புகழேந்தி. எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது முதல்ல என்ன அவருடைய பிரபலமான நாடகமான ஔவையார் என்னும் நாடகத்தில் பட்டு வேணும் அழுதுகிட்டே வரக்கூடிய ஒரு சிறுவனாக எனக்கு நடிப்ப வாய்ப்பு கொடுத்தாரு. அது அநேகமாக 1959, 60. அந்த நான் 53 பிறந்தவன். பார்த்துங்களேன், 7 வயசுக்கு மேலே நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ வந்து அந்த பட்டு வேணுங்கிறதுக்காக அழுதுட்டு வந்து நடிக்கிற சீன்லாம் அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஔவையார் மாதிரி வஉ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு நாடகம், அதுலேயும் வஉசியுடைய மகனாக நடிச்சிருக்கேன். அதெல்லாம் பால பருவத்தில் நடித்தது. அப்புறம் உயிர் பலின்னு ஒரு நாடகம், அதில் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வரும்போது அந்த நாடகத்தில் வந்து நடித்த புகழேந்தி அந்த வசனம் பேசும்போது புகழேந்திக்கு கிளாப்ஸா அவங்க அப்பாவுக்கு கிளாப்ஸான்னு சொல்லி நிறைய பத்திரிகைலாம் எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி பேர் வாங்கிச்சது. அப்புறம் சிவகாமியின் சபதங்கிற நாடகத்தில் மகேந்திரவர்மருடைய மகனாக நடிப்பேன். ஒரு 7 வயசு சிறுவனாக நடிப்பேன். சரி. அதில் வந்து திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை பாடிட்டு வருவேன். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பன் திருக்கர கோயிலான். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பன் திருக்கர கோயிலான். தன்கடன் அடியேனையும் தாங்குதல் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்படி பாடி முடிப்பேன். அப்போ திருநாவுக்கரசர் அந்த சபைக்கு வருவார், மகேந்திர பல்லவர்கிட்ட பார்க்க. அவர் என்னை பாராட்டி அன்பாக எல்லாம் சொல்லுவார். முதல்ல அதுவும் ஒன்று. ஔவையாருக்கு அப்புறம் சிவகாமி சபத நாடகத்தில் மகேந்திர பல்லவருடைய மகனாக நடித்தது, இந்த பாடலை பாடினது. இப்படி நாடகம் அப்படின்னு சொல்லும்போது பாடல் நீங்கள் பாடினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போது நாடக வசனம் எங்களுக்காக அது உங்களுடைய குரலில், ஏன்னா பாடல் வந்து அவ்வளோ மென்மையாக அப்படி ஒரு பக்தி பரவசத்துக்கு 7 வயசில் பாடின பாட்டு இப்போ வந்து எனக்கு 70 வயசு ஆகுது. இந்த வயசில் இப்போ இந்த பாடல் நான் திரும்பி பாடியிருக்கேன். அதான் ஞாபக சக்திங்க. ஆமாம். நாடக பயணத்தில் வந்து நாங்கள் முதல்ல தந்தையார் காலத்தில் நடித்ததுக்கப்புறம் ஒரு 70களுக்கு அப்புறம் நாடகத்தில் இல்லை. 70 வரைக்கும் தந்தையாரோட நடித்தது ஔவையார், தேசபக்தர் சிதம்பரனார், அப்புறம் உயிர் பலி, சிவகாமியின் சபதம், இந்த 4 நாடகங்கள்லாம் நான் நடித்து முடிச்சிட்ருக்கிறேன். அப்புறம் தந்தையார் அவங்களுடைய காலங்கள்லாம் முடியுது. அப்புறம் ஒரு பல வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் நாங்கள் வந்து டிகேஎஸ் நாடக மன்றத்தை தொடங்கி
1995 அப்போதைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா வந்து தஞ்சாவூரில் ராஜராஜ சோழ நாடகத்தை போடுங்க அப்படின்னாங்க. எங்களுடைய பிரபலமான ராஜராஜ சோழ நாடகத்தை ஆர்எஸ் மனோகர் அவங்க மூலமாக சொல்லிவிட்டாங்க. உடனே நான் தயாராகிட்டேன். உங்கள்கிட்ட சொல்லணும்னா நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் 1986லேருந்து அப்ரூவ்டு மியூசிக் டைரக்டர் பேனலில் இருக்கேன். நான் இப்போ கூட இருக்கேன். நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கேன், வானொலியிலையும் தொலைக்காட்சியிலையும். அதன் பிறகு நாடகத்தில் முழுமையாக இறங்குனது 1995லேருந்து. 1985லேருந்து கொஞ்சம் இருந்தால் கூட 1995லேருந்து தான் தொடர்ச்சியாக. அப்போ அந்த ராஜராஜ சோழ நாடகத்தில் நான் ஒரு வசனங்கள்லாம் பேசுவேன். அதை பேசட்டுமா? வசனம் கேட்குறீங்களே. இது நான் வந்து ஒரு தந்தையாரை போல் மாபெரும் நாடக ஆசான், இயக்குனர் அப்படியே இருந்தனால நானும் என்னுடைய அந்த பாணியிலேயே என்னுடைய நடிகனுங்கிற அந்த கணக்கில் மட்டும் தான் நிற்கலை. நான் வந்து இயக்குனர் வேறு. மற்ற எல்லா வேஷங்களும் என்ன பேசுவாங்க, எப்படி பேசணுங்கிறதையும் சொல்லி காட்டக்கூடிய அந்த திறமையோடு நான் இருந்திருக்கிறேன். அந்த முறையில் இப்போ நான் இந்த பகுதியை படிக்கிறேன். வசனத்தை சொல்லும்போது மற்றவங்களுடையதையும் நான் படிச்சுட்டு தான் சொல்லணும். இப்போ நான் நடித்த கேரக்டர் விமலாதித்தன், வேங்கி விமலாதித்தன் கேரக்டரு. ராஜராஜ சோழன் நாடகத்தில் ராஜராஜ சோழன் மகள் குந்தவியை வந்து காதலிக்கிற விமலாதித்தன். அப்புறம் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். கடைசியில் வந்து குந்தவியை சொல்லி கொடுத்து அவங்க காதலுக்கு வந்து ஒத்துழைக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டே வருவார் ராஜராஜ சோழன். அது வந்து எங்கள் சித்தப்பா டி.கே. பகவதி பண்ணார் அந்த காலத்தில். அப்பா வந்து ராஜேந்திர சோழன் பண்ணாங்க. எங்கள் காலத்தில் வந்து ராஜேந்திர சோழனா என்னுடைய மூத்த அண்ணன் டி.கே.எஸ். கலைவாணன் பண்ணார். நான் வந்து விமலாதித்தனாக பண்ணேன். குந்தவி வந்து சாந்தி கணேசன் ஒரு அம்மா பண்ணிச்சு. நாங்கள் இந்த நாடகத்தை 95ல் தொடங்கி ஜெயலலிதா அம்மாட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கி 96, 97 அப்படியே வரிசையாக கண்டினியூஸாக போச்சு. கடைசியில் ஒரு 2000 கிட்ட நாங்கள் அமெரிக்காக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம் ராஜராஜ சோழ நாடகத்தோட. அப்போ வந்து அதிகம் பேருக்கு அவங்க கொடுக்கல. ஒரு 10 பேர் 12 பேர் கேட்டோம். கடைசியில் ஒரு 7 பேருக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க. 7 கலைஞர்களாக முக்கிய கதாபாத்திரங்கள் மட்டும் போயிட்டுலாம் வந்தோம். அதில் அங்கே அமெரிக்காலெல்லாம் நல்ல பேர் அதுக்கு எங்கள் வசனத்துக்கு. இப்போ இந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட அந்த கடைசி காட்சியில் குந்தவி சொல்லி கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஐப்பசி சதய வெள்ளணி விழா அன்னைக்கு அவர் பிறந்தநாள். நீங்கள் அப்போ வந்து சிறையில் விடுதலையெல்லாம் எல்லாரையும் விடுதலை பண்ணிவிடுவாங்க. யார் சிறையில் உள்ள கைதிகளெல்லாம் விடுதலை பண்ணிவிடுவாங்க. விமலாதித்தனும் ஒரு கைதியாக இருந்தானா அவனையும் விடுதலை பண்ணிடுறாங்க. குந்தவி சொல்லி கொடுத்தபடி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டு பாடி எனக்கு உங்கள் பொண்ணை பரிசாக கொடுங்க. அப்போ வேறு வழி இல்லை, அவருக்கு பரிசாக கொடுத்து தான் ஆகணும் அவர். அந்த சீனை இப்போ நான் படிச்சுக்காரு. காவலன் சொல்கிறாரு, பாவலரும் நாவலரும் வாணரும் வாணரும் மன்னர் புகழ்பாடி பரிசுகள் பெறலாம். கட்டியம். உடனே விமலாதித்தன் வந்துடுவான் சபையில். வேங்கி மன்னர் விமலாதித்தர், வேங்கி மன்னர் விமலாதித்தர். உடனே ராஜராஜன், யார்? விமலாதித்தனா? எல்லாருடைய வசனத்தையும் பேசி காட்டுறேன். ராஜேந்திரன் சொல்கிறாரு, சக்கரவர்த்திகளின் கட்டளைப்படி விமலாதித்தனும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான். விமலாதித்தனையா? என் கட்டளையா? அவர் கேட்குறாரு. அது சித்தப்பா பண்ணுவார். அது பேசும்போது அந்த கணக்கு வரும். அமைச்சர் உடனே சொல்லுவார், ஆம் மன்னர் மன்னவா, சக்கரவர்த்திகள் பிறந்த ஐப்பசி சதய வெள்ளணி விழாவை முன்னிட்டு சிறையில் உள்ள குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதற்கு நம் விமலாதித்தனும் விலக்கல்லவே. உடனே ராஜராஜன் கேட்பார், ஓஹோ, பாராள வேண்டிய விமலாதித்தன் பாடி பிழைக்கும் கவிஞனாகி விட்டானா? அப்படி கேட்பார். உடனே விமலாதித்தன் நான் பேச ஆரம்பிக்கிறது. பாராளும் வேந்தர்களையும் தன் பாடல்களிலே வாழ வைப்பவன் தான் கவிஞன். நிகழ்காலத்தை ஆளும் நெடுநில மன்னர்களை விட எதிர்காலத்தின் எண்ணங்களையும் ஆளும் கவிஞனே உயர்ந்தவன். கேளும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவேன். இந்த பாட்டு இப்போ நான் பாடலை, அப்புறம் பாடுறேன். மாசில்லா தமிழ் தலைவா, வற்றாத பொன்னி வளம் மலிந்த செல்வா, அப்படி அந்த பாட்டு பாடுவேன். பாடி முடித்த உடனே, ஆஹா, உயிர் ததும்பும் ஒப்புயர்வற்ற கவிதை. விமலாதித்தா, பாவலனுக்கு பரிசளிக்கும் பார்த்திபன் என்ற முறையில் கேட்கிறேன். உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள். உடனே இவன் என்ன சொல்கிறான் விமலாதித்தன், நான் தான். என்ன பரிசா? என் நாட்டின் சுதந்திரத்தை பரிசாக கேட்பேன் என்று எண்ணிவிடாதீர். அது என் பிறப்புரிமை. இப்போது எனக்குரிய பரிசு யோசிக்கிறேன். உடனே என்ன பரிசு வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். குந்தவி சொல்லி கொடுத்துருக்கல. இவன் என்ன கேட்குறான், ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகளே, உண்மையில் மாறாது பரிசளிக்கும் மன்னர் மன்னவர் நீர் என்றால் என் பாடலுக்கு பரிசாக உமது மகளையே கொடும் அப்படின்னா, உங்கள் பொண்ணையே கொடுங்கன்னு.
பாலதேவர் ஒருத்தர் அவர் ராஜ தந்திரி சிரிப்பார். நல்ல பரிசு நல்ல பரிசு, அரசகுமாரியை பரிசு பொருளாக்கி விட்டான் புத்திசாலி அப்படிம்பார். உடனே ராஜராஜன் அவருக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதான் அந்த கதையை. விமலாதித்தா, நீ கேட்கும் பரிசு வினோதம், அதை நான் கொடுத்தால் இன்னும் வினோதம். ராஜதந்திரிகள் எள்ளி நகையாடுவார்கள் அப்படிங்கிறாரு. ராஜதந்திரிகள் எள்ளி நகையாடுவார்கள். உடனே இவன் ஆவேசமாக பேசுகிறான். அந்த வசனம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசி காட்டுறேன். இதில் என்ன வினோதம் ராஜராஜரே? பட்டினப்பாலை பாடிய பாவலருக்கு 10,000 பொன் பரிசளித்தான் கரிகாலன். அவன் வம்சத்தில் வந்தவர் நீர். மாறி ஓயினும் பாரி உள்ளான் என்று மகிழ்ந்தது தமிழ்நாடு. அந்நாட்டில் பிறந்தவர் நீர். கபிலர் என்னும் புலவருக்கு நன்றாமலையில் ஏறி நின்று கண்ணுக்கெட்டிய நாடெல்லாம் கொடுத்தான் செல்வக் கடுங்கோ வாழியாதான். பெரும் பரிசில் பெற வந்த அரிசில் கிழாருக்கு தன் அரியணையே அன்புடன் அளித்தான் பெருஞ்சேரல் இரும்பறை. போரில் வென்ற அப்பொறையனையும் பொய்கையார் பாடிய களவழி 40 சிறைவிட்டான் சோழன் செங்கனான். இன்னும் கேளும், அவ்வைக்கு 1000 ஆண்டுகள் ஜீவித்திருக்கும் நெல்லிக்கனியை அன்போடு கொடுத்தான் அதிகன். மனைவியின் மாங்கல்யம் தவிர மற்றதெல்லாம் கொடையுந்தான் ஆய்நாட்டு அண்டிரையன். முல்லைக்கு தேரும் ஒரு பரிசிலருக்கு 300 ஊரும் கொடுத்தான் பாரி. பெருஞ்சித்திரனாருக்கு யானையையும் பெருந்தலை சாத்தனாருக்கு தன் தலையுமே தந்தான் குமணன். அப்படி சொன்ன உடனே ராஜராஜன் அப்படியே எமோஷனலாக, பகைவனுக்கு கொடுத்தான் தான் பெற்ற செல்வத்தை ராஜராஜன் அப்படின்னு சொல்லுவார். சித்தப்பா அந்த காலத்தில் நடிப்பாங்க. எங்கள் காலத்தில் நடித்தவர் வந்து ரயில்வே ஆஃபீஸர் ஒருத்தர் ஜெயகோபின்னு, அவர் அதே மாதிரி நடிக்க வச்சோம். சூப்பரா பேசி காமிச்சிங்க. இப்போ சரித்திர நாடகம் அப்படிங்கிறத தாண்டி பொன்னியின் செல்வனுக்கு மக்கள் மத்தியில இப்ப சரித்திர நாடகங்கள்னாலே மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். பொன்னியின் செல்வன் அதே தான். பொன்னியின் செல்வன் வந்து அது மிக பெரும் உயரத்துல இருக்கு. ஆமா. எத்தனை முறை நீங்க இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருப்பீங்க? இதை வந்து நாங்க வந்து ஒரு 300-400 முறை நடத்தியிருக்கோம். தந்தையார் காலத்துல 5000 முறை நடத்தியிருக்காங்க. அவங்க முழுக்க தொழில் ரீதியாக இருந்தவங்க. நாங்கள் பிற்காலத்தில் வந்த சமயத்தில் நான் வந்தது, நானும் என்னுடைய சகோதரனும் வந்ததும் ஒரு 400-500 முறை நடத்தியிருப்போம் ராஜராஜ சோழன் நாடகம். இது என்னென்னா, ராஜராஜ சோழனுங்கிறது அவர் தான் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் இப்போ வந்து திரைப்படமெல்லாம் கூட வந்துச்சு இல்லைங்களா? அது வந்து அருள்மொழிவர்மன் வந்து அவனுடைய இளமை காலத்து கதை. அது அருள்மொழிவர்மன், ஆதித்த கரிகாலன், இதெல்லாம் இளமை காலம். இது அவனுடைய அடுத்த காலத்தில் உள்ள கதை. ராஜராஜ அந்த அருள்மொழிவர்மனுக்கு வயசாயிடுச்சு. அவருக்கு மகள் குந்தவை நாச்சியார், அக்கா வந்து குந்தவை இருக்காங்க. இது குந்தவை, அப்புறம் விமலாதித்தன் மருமகனாலாம் வர்றான். அந்த காலகட்டம் அதுதான் இவங்க நாடகம். இந்த நாடகத்தை எழுதினவருங்க அரூர் ராமநாதன். அவர் வந்து 1944 எழுதிட்டாருங்க. அவருக்கு அப்போ 16 வயசு தான். நகரத்தார் குலத்தில் வந்தவர். அந்த நாடக போட்டிக்கு தந்தையாரும் டி.கே. போதி சித்தப்பாவும் போயிருக்காங்க திருநெல்வேலியில். அது கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அவர் உடனே அவங்க இதை செலக்ட் பண்ணிட்டாங்க. ராஜராஜ சோழன் நாடகத்தை செலக்ட் பண்ணிட்டாங்க. எழுதினது யாருன்னு கேட்டு 16 வயசு பையனை அருமையாக எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. நாடகமாக நடத்த ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. 44லேருந்து 54 வரைக்கும் அப்புறம் இந்த நாடகத்தை பற்றி சிந்திக்கலாம். அவங்க 54ஆம் வருஷம் அந்த நாடகத்தை நம்ம நடத்துவோமே அப்படின்னு. அது வரைக்கும் எழுதினவரும் அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்டு தொந்தரவு பண்ணலை. 54 திருநெல்வேலியில் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழன், டி.கே. பகவதி சித்தப்பா ராஜராஜ சோழன், இவர் வந்து ராஜேந்திர சோழன், தந்தையார் அவை டி.கே.எஸ். அவர்கள். நாடக நடிகர்கள்லாம் மற்ற வேஷங்கள்லாம் போட்டாங்க. விமலாதித்தனை போட்டவர் கே.ஆர். சீதாராமன், ஒரு நல்ல துடிப்பான நடிகர். அவர் என்ன மாதிரி தான் கொஞ்சம் இருப்பார். அதனால தான் அந்த வேஷத்தை நான் செஞ்சேன் என்னுடைய காலத்தில். ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து வேறு ஃபிகராக இருக்கணும், அதை நான் செய்கிறேன். விமலாதித்தனில் நல்ல பேர் வாங்கினேன்னு வச்சுங்களேன். அந்த நாடகம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த நாடகம். தந்தையார் அவை டி.கே. சண்முகத்துக்கு ஔவையார் வேஷத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். சித்தப்பா வந்து ராஜராஜ சோழன் போட்டு சோழன் பகவதின்னு பேர் வாங்கினார். இந்த நாடகத்தை தான் ரொம்ப பிற்காலத்தில் எங்கள் அப்பாட்ட மாணவராக இருந்த ஏ.பி. நாகராஜன் வந்து திரைப்படமாக எடுத்தார். அதில் வந்து சிவாஜி நடித்தாருங்க. என்ன ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. கடந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் நம்ம அரங்கத்தில் டி.கே.எஸ்.
புகழேந்தி ஐயா இருக்காங்க. அவங்களுடைய நாடக அனுபவம் அப்படிங்கிறது வந்து அளப்பரியது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 7 வயதில் ஆரம்பித்து இன்னைக்கு 70 வயது அவங்க தொட்டிருந்தாலும் நாடகத்தோடு வளர்ந்துருக்காங்க, வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டே இருக்கோம். நீங்களும் நேரலையில் பண்ணக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் ஐயா கிட்ட கேட்கலாம். இப்போ நம்மளுடைய கேள்வி ஆச்சரியமாக கூட இருக்குது. ராஜராஜ சோழன் நாடகம்ங்கிறது உங்க தந்தையார் ராஜராஜ சோழன் நாடகத்தில் தாங்க மேடம். அதாவது இப்போ கடைசியில் அவர் வந்து குந்தவி சொல்லி கொடுத்த மாதிரி பாடலை பாடினார். பாடலை பாடின உடனே பரிசாக கேட்டார். கேட்ட உடனே ராஜராஜ சோழன் வந்து அது வரைக்கும் ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தார். ராஜேந்திரி சொல்கிற முடியல. அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் அவரால் அதுக்கு சொல்ல முடியல. என் வேலாயுதன் வந்து இப்போ அந்த டைலாக் பேசி பாட்டை பாடின உடனே மகளை கொடுத்து விட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுதான் அந்த வசனம். முன்னாடி இவங்க 2 பேரும் காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் அந்த காலத்தில் எங்கள் புத்தநேரி சுப்பிரமணியம்ங்கிற கவிஞர் தந்தையாரோடய இருந்தார். அந்த பாடம் எங்கள் காலத்துலேயும் நாங்கள் அதை தான் எல்லாம் பாடி நடித்தோம். சிரித்த முகம் அழகு விரித்த முகம்னு ஒரு பாட்டு. அந்த பாடல் வந்து சிங்கப்பூரில் இவங்க பாடி நடித்து அதை நாடகத்துக்கும் அந்த பாட்டு அந்த இதெல்லாம் அப்படியே பைத்தியமாக இருந்திருக்காங்க மக்கள் 1957. நாங்கள் இன்னும் மலேசியா சிங்கப்பூர்லாம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நாங்கள் அமெரிக்காலாம் போயிட்டு வந்தோம், இன்னும் மலேசியா சிங்கப்பூர் போல் நானும் என் சகோதரரும். அந்த சிரித்த முகம் விமலாயுதன் வந்து நான் தான் பாடுவேன். குந்தவிக்கு வந்து என் தங்கை மனோன்மணி சங்கர்னு அவங்க வாய்ஸ் கொடுத்து பாடினாங்க. அந்த பாட்டை பாடி காட்டுறேன் அவங்க இருக்கிற கணக்கில். சிரித்த முகம் அழகு விரித்த முகம், சிரித்த முகம் அழகு விரித்த முகம், தேயாத முழு நிலவே ஓயாத ஆசை காட்டி சிரித்த முகம் அழகு விரித்த முகம். விமலாயுதன் பாடின உடனே அவங்க குந்தவி உடனே சிரித்த முகம் அழகு விரித்த முகம். என் தங்கை தான் பின்னணி நடிக்கிறது சாந்தி கணேஷ். சிரித்த முகம் அழகு விரித்த முகம், தேயாத நிலவெனக்கும் ஓயாமல் ஒளி கொடுக்கும் சிரித்த முகம் அழகு விரித்த முகம் அப்படின்னு அவங்க. நான் உடனே கட்டவிழ்த்த நறுமலரே கனிமொழியே, கட்டவிழ்த்த நறுமலரே கனிமொழியே. உடனே அவங்க ஒட்டுமாஞ்செடி எனவே ஒன்றாக வாழ்ந்திடுவோம், ஒட்டுமாஞ்செடி எனவே ஒன்றாக வாழ்ந்திடுவோம். அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கை நானே சொல்லிக்கிறேன், அப்போ தான் அந்த லைவ்லியாக கிடைக்கும். சிரித்த முகம் அழகு விரித்த முகம் அப்படி அந்த பாட்டு. இது அப்படியே ஃபினிஷிங்கில் இன்னொரு ராகத்தில் போய் இப்போ இது சாருகேசி ராகம். இது அப்படியே ஃபினிஷிங்கில் போய் காதலெனும் சக்தியினை காலமெதும் வெல்லாது, காதலெனும் சக்தியின்றேல் காசினியே நில்லாது, காதலெனும் சக்தியினை காலமெதும் வெல்லாது, காதலெனும் சக்தியின்றேல் காசினியே நில்லாது, கோதிலா வாழ்வு தரும் காதலினை நம்பிடுவோம், கோதிலா வாழ்வு தரும் காதலினை நம்பிடுவோம், காதலே தெய்வமென கவி பாடி கும்பிடுவோம், காதலே தெய்வமென கவி பாடி கும்பிடுவோம், கவி பாடி கும்பிடுவோம், கவி பாடி கும்பிடுவோம். இதில் வந்து இப்போ விமலாயுதனும் குந்தவியும் மட்டும் இல்லாமல் அந்த குந்தவியினுடைய அண்ணன் ராஜேந்திர சோழன் தன்னுடைய காதலி வீரமாதேவியோட வந்துடுவார் அந்த சோலை சபையில். இப்போ அவரும் சேர்ந்து தான் இந்த காதலனும் பாட்டை பாடி முடிக்கிறாங்க. அந்த காலத்தில் எங்கள் தந்தையார் அவ்வை டி.கே. சண்முகம் அவர்களும் அங்கே வீரமாதேவியை அந்த காலத்தில் போட்டாங்க. சந்திரான், அப்புறம் இந்திராதேவி போட்டாங்க. இந்திராதேவின்னு ஒரு நடிகை போட்டாங்க. குந்தவி வந்து ஹேமலதான்னு ரொம்ப ஃபேமஸ் அந்த அம்மாவுக்கு, அதில் தான் பேரே அந்த குந்தவி போட்டது. விமலாதித்தன் கே.ஆர். சீதாராமன் 4 பேரும் சேர்ந்து பாடி முடிப்போம். இதே செட்டப்பை நானும் என்னுடைய அண்ணனும் சாந்தி கணேஷ்னு ஒரு நடிகை, ஷியாம்லான்னு ஒரு நடிகை எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவில் பாடுறோம். அவ்வளவு தூரம் மெய்மறந்து கேட்டு பாராட்டி ரொம்ப ரசித்தாங்க. அதை பற்றி குறிப்பாக இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, மலேசியாவில் டத்தோ சுவாமிவேல்லாம் இருக்கிறாங்க. டத்தோ சாமிவேல்னு அவங்க வந்து அண்ணன் வந்து மலேசியா போயிருந்தபோது இந்த பாட்டெல்லாம் அவர்கிட்ட பாடி காமிச்சாங்களாம். அந்த காலத்தில் நான் கேட்டிருக்கேன், இன்னும் கூட எனக்கு மறக்கலை அப்படின்னு. சிரித்த முகம் அழகு விரித்த முகம் முழு பாட்டையும் பாடி காமிச்சாராம். அது ஒரு நாடக பாடல் தான். அந்த அளவுக்கு
எல்லாரையும் அவசர பண்ணியிருக்கார சொல்ல வந்தேன். இல்லை, நான் ராஜராஜ சோழன் அப்படின்னொன்னே என்னுடைய கேள்விக்கே வரலை. நீங்கள் வந்து அந்த அளவு அதில் ஊறி போயிருக்கீங்க. நீங்கள் சொல்ல நினச்சதை வந்து தடை போடக்கூடாதுன்னு நானும் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதான் எம்கே ஆத்மநாதன் இசையமைப்பாளர், ரொம்ப ஃபேமஸ் அவர். அவர் தான் இங்கே தந்தையாருடைய நாடக கம்பெனி, நம்ம மிக பிரபலமான சிவாஜி கணேசன் அவருடைய நாடக கம்பெனி, அப்புறம் எஸ்வி சரசனம் 3 நாடக கம்பெனிக்கும் அவர் தான் இசையமைப்பாளர் இருந்தார். விண்ணோடு முகிலோடுங்கிற பாடலை வந்து எழுதுனது அவர் தான். இன்னும் சில பாடல்கள் எம்ஜிஆர் படங்களுக்கெல்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க. அவர் இசையமைச்ச பாடல் சாருகேசி ராகம். இதில் வந்து நான் சமீபத்தில் ஏழிசி மன்னர்னு எம்கே தியாகராஜ பாதருடைய கதையை நாடகமாக நடத்தினேன். சரி. ஆமாம், எம்கே தியாகராஜ பாதர்னா ஒரு நாடக நடிகன் பாகவதரை மனசில் ரொம்ப பூஜிக்கிறவன் கனவு காண்றான் திடீர்னு. அவன் வந்து பாகவதராகவே அவன் மாறிடுறான். பாகவதராகவே மாறி நாடகம் போகிறோம், அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போயிடுவோம். பாகவதர் நடிக்கிற மாதிரி அவருடைய சம்பவங்கள் எல்லாம் வந்துடும், அதில் எல்லாமே வந்துடும். அவர் நல்லா நடித்தது, அப்புறம் டிஆர் ராஜகுமாரியோட அந்த வேஷங்கள் போட்டது, அது எல்லாமே வந்துடும். என் கூட இப்போ இருக்க நடிகை நாஞ்சில் ரேவதின்னு ஒரு நடிகை நடித்தது, அப்புறம் அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, அதெல்லாம் முடிச்சு நாடகத்தை ஃபினிஷிங் அழகாக கொடுக்கும்போது இவன் கனவுல எந்திப்பான். எந்திரிச்ச உடனே அடடே அப்படி சொல்லி எந்திரிச்ச உடனே அப்போ தான் நம்ம கனவு கண்டோமான்னு. ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கு அந்த நாடகம். இப்போ சமீபத்திய நாடகம் தமிழ்நாடு ஏலிசி நாடக மன்றத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. நாடக விழா நடத்தணும்னு சொல்லி நம்முடைய அந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய உத்தரவின் பேரில் அந்த ஏலிசி நாடக செயலாளர் விஜயா தாயன்பன், தலைவர் வாகை சந்திரசேகர், அவங்கெல்லாம் சேர்ந்து பூச்சி முருகன் அவங்கெல்லாம் சேர்ந்து வாய்ப்பை கொடுத்து அருமையாக நடிச்சிருக்காங்க அந்த நாடகம். அதில் என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னாங்க, அந்த ஏழிசை மன்னர்ங்கிற எம்கே தியாகராஜ நாடகத்துலேயும் இதே சாருகேசியில் அவர் அந்த காலத்தில் சினிமாவில் பாடியிருக்கிறார். மன்மத நிலை வென்றார் உண்டுன்னு. அது நாடகத்தில் அதை வந்து நான் அவர் ஒரிஜினலாக நடித்ததையே ஸ்க்ரீனில் போட்டுட்டேன். ஏன்னா மிகப்பெரியவங்க அந்த சங்கதியெல்லாம் அப்படியே நம்ம போட்டு பாட முடியுங்கிறதுல விட என்னங்க அவரை மாதிரி பாடலி இவருன்னு ஆடியன்ஸ் யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரிஜினலாக ஒரு 3-4 சீனை அதையே அவரையே போட்டு, ஏன்னா இவன் கற்பனையில் தானே பார்க்குறான், அப்புறம் 1-2 பாட்டு மட்டும் அப்புறம் பாடுற மாதிரி அந்த மன்மதிலேயே கொஞ்சம் பாடுறேன் ஆடியன்ஸ் நேயர்களுக்காக. அதுவும் அதே சாருகேசி ராகம் தான். மன்மத லீலையை வென்றார் உண்டோ, அவர் பாடுற சுதியே வேற. அது எங்கே தெரியுது, மன்மத லீலையை வென்றார் உண்டோ, இன்னும் கூட நல்லா இருக்கும், இன்னும் கூட நீ அது அந்த அளவுக்கு இப்போ நம்ம பாடின என்னுடைய சுதியில் பாடி காட்டுறேன். மன்மத லீலையை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பாராமுகம், மன்மத லீலையை வென்றார் உண்டோ, நின்மதி வதனமும் நீழ்விழியும் கண்டு ரம்பா அவன அந்தம்மா சுவாமி அப்படியும் அவங்களும் பாடுவாங்க. நின்மதி வதனமும் நீழ்விழியும் கண்டு, மறுபடியும் பாதர் பாடுறது, நின்மதி வதனமும் நீழ்விழியும் கண்டு என்மதி மயங்கினேன் நான், என்மதி மயங்கினேன்று உலகிலும், என்மதி மயங்கினேன் 3 உலகிலும், மன்மத லீலையை வென்றார் உண்டோ. இந்த சாருகேசி ராகத்தில் அது அப்படியே இன்னும் போகுது ஃபுல்லாக. சரி, இப்போ ராஜராஜ சோழன் நாடகம் எத்தனை மணி நேரம் கொண்டது? அது வந்து தந்தையார் காலத்தில் 3.5 மணி நேரம் நடத்தியிருக்காங்க. சரி. நான் எங்களுடைய காலத்தில் 2.5 மணி நேரத்துக்குள்ளே நடத்தி முடிச்சது. ஆமாம், அதை கொஞ்சம் சுருக்கம் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு 2.5 மணி நேரம் வந்து மக்களை பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்துங்க அந்த தமிழ் வசனங்கள், குறிப்பாக தமிழ் வசனங்கள், நம்மளுடைய நடிப்பு, அப்புறம் அந்த பாடல்கள், இதெல்லாம் சேர்ந்து எங்கள் மக்கள் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இதில் எங்கள் தந்தையார் காலத்தில் அவங்க உட்காந்து அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் அதிகம் சினிமாக்கள்லாம் வராத ஒரு காலகட்டம். அவங்களுடைய நாடகம் ரொம்ப விமர்சையாக இருக்கும்.
ராஜராஜ சோழனுங்கிறது அவ்வளோ ஹைலைட்டான ஒரு நாடகம். அவர் டி.கே. பகவதி அவர் ராஜராஜ சோழனை வர்றதும் ஹேமலதாங்கிறவங்க குந்தவியாக நடிக்கிறது அது அப்படி ரசிச்சிருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. அதில் நகைச்சுவையெல்லாம் ஒரு நகைச்சுவை செல்வர் டி.என். சிவத்தானன் ஒரு மாபெரும் நகைச்சுவை நடிகர் நாடக மேடையில். தந்தையார் எங்களுக்கு உறவினர் கூட அவர். அவருடைய மகன் என் காலத்தில் நடிச்சுட்டு இருந்திருக்கான். டி.என்.எஸ். ராமுன்னு அருமையாக நடிப்பான். அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவருடைய அப்பாவுடைய நடிப்பை பார்த்துருக்கான், அவ்வளோதான். ஆனால் அவர் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வாலிப பருவத்தில் அவராகவே மாறி நடித்தான். அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த ராமுனுடைய நடிப்பு. அதையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் கலைஞருடைய ஆட்சியில் 2010 தஞ்சாவூரில் 1000வது ஆண்டு விழா நடத்தினாங்க. அதுக்கு இதே ராஜராஜ சோழனை மறுபடியும் முதல்ல 95 அம்மா ஆரம்பித்து வச்ச அந்த நாடகத்தை கலைஞருடைய காலத்துலேயும் 2010 தஞ்சாவூரில் அடித்து எங்களை நடிக்க வச்சாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு கலைமாமணி விருது எனக்கு தேர்வுப்பட்டு எனக்கு கலைமாமணி விருதெல்லாம் அரசாங்கத்தில் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். 2011 தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க கலைஞர் ஐயா. ஆனால் ஒரு 8 வருஷம் அந்த விருது வழங்கவே படலை. 2019 அம்மாவுக்கும் அப்புறம் எடப்பாடி அவர் இருக்கும்போது ஒரு 300 கலைஞர்களுக்கு 8 ஆண்டுகளுக்கும் சேர்த்து கலைமாமணி விருது கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் நானும் அந்த விருதை வாங்கிக்கிட்டு இருக்கேன், பெருமைக்குரிய அரசாங்க விருது. இந்த நடிப்பு என்னென்னா குறிப்பாக அந்த நடிப்பு தான், அந்த ராஜராஜ சோழனில் விமலாதித்யனா நடித்த அந்த நடிப்பு தான். பிறகுங்க வஉசிங்கிற நாடகத்துலேயும் நான் சின்ன வயசில் நடிச்சிருக்கேன். பிற்காலத்திலையும் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இந்த செட்டிநாட்டு அரசர்கள் எம்ஏ ராமசாமி செட்டியார், அப்புறம் லட்சுமணன் செட்டியார்னு இருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவங்களுடைய தம்பி, அவர் அண்ணன் சிதம்பரம் தம்பிங்க, இளமையாக இருப்பார். அவங்கெல்லாம் சேர்ந்து ஜஸ்டிஸ் பி.ஆர். கோகுலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து குமாரராணி மீனா முத்தையா போன்றவர்களாம் இந்த நாடகத்தை நடத்த சொல்லி கேட்டாங்க. அவங்க அப்போ தந்தையார் மெய்மறந்து எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு போட்ட மாதிரியே போட்டு நடிச்சிட்டிங்களே, எப்படி நடிச்சிங்கன்னு மெய்மறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு அவங்க வஉசி நாடகமும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல நினைக்கிறதுங்க, நான் வஉசி நாடகத்தில் தந்தையார் சுப்பிரமணிய சிவாவாக நடித்தது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் முன்னாலே நடிச்சிருக்கிறேன். வஉசி அப்புறம் எங்கள் காலத்தில் ராஜராஜன் போட்டவர் நடித்தார் ஜெயகோபின்னு. சிவா இன்னொருத்த விஞ்சு துறையாக நடிச்சிட்டேன். எனக்கு அந்த விஞ்சு துறை வேஷம் நடிக்க ஆசையாக இருந்தது. அந்த வசனங்கள் கொஞ்சம் மின்சி துறைக்கிட்ட வஉசியும் சிவாவும் இது நீங்கள் சினிமாவிலெல்லாம் பார்த்துருக்கலாம். அதாவது நாடகத்தில் எங்கள் சித்தப்பா அவங்க அந்த காலத்தில் நடித்தாருங்க. எங்கள் காலத்தில் ரயில்வே ஆஃபீஸர் ஜெயகோபி நடித்தாருங்க. நான் மிஞ்சி துறையாக நடிப்பேன். சிவா இன்னொருத்தர் அவர் எம் சண்முகன் ஒருத்தர் நடித்தார். சொக்கலிங்கன் கூட நடித்தார் எங்கள் காலத்துலேயும். அவர் அந்த காலத்து நடிகர் தான், அவரும் நடித்தார். அதில் வெஞ்சு துறைக்கிட்ட இவங்க வருவாங்க. இதை நீங்கள் சினிமாவில் அதாவது பந்துலுங்கிறவர் பத்மினி பிக்சர்ஸ்னு சொல்லி கப்பலோடி தமிழன்னு நாடகம், இந்த வஉசி நாடகத்தை பார்த்துட்டு அப்படியே எடுத்தாருங்க. நான் கமர்ஷியலுக்காக சித்தப்பா வேஷத்தை சிவாஜியை வச்சு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. சிவாவை மட்டும் சண்முகனாச்சி நீங்கள் தான் செய்யணும், இது உங்கள் தோற்றம், உங்களை மாதிரியே தான் அவர் எடுத்துருக்கிறாரு, நீங்கள் தான் பண்ணணும். அப்படி அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் உலகம் பூரா உள்ள மக்களுக்கு தெரியும். இப்போ கூட எல்லாத்துலேயும் பார்க்கலாம், யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். அந்த சுப்பிரமணிய சிவாவை அவர் அப்படியே நாடகத்தில் போட்டதையே சினிமாலையும் போட்டாருங்க. இந்த எங்கள் நாடகத்தினுடைய வசனத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசி காட்டுறேன். இது ரங்காராவ் ஃபேமஸ்ஸு சினிமாவில். நான் நாடகத்தில் நான் அதை செஞ்சேன். இப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதில் வின்சி துறை இருக்கிறாரு, ஆஷ் துறை இருக்கிறாரு, அரங்கசாமி ஐயங்கார் இருக்காரு. எல்லாருடைய வசனத்தையும் அப்படி அப்படியே கொஞ்சம் பேசுகிறேன். ரீரிகார்டிங்லாம் இல்லாமல் நடக்குது சீன். இப்போ லைவாக கேட்கும்போது ரீரிகார்டிங்லாம் இல்லாமல் சீன் போகுது. இது தெரிஞ்சவங்களுக்கு அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு வச்சுங்க. பிரிட்டிஷ் தடை உத்தரவையும் மீறி விஞ்சுதுறை டைலாக்குங்க நான் பேசினது தான். பிரிட்டிஷ் தடை உத்தரவையும் மீறி மாபெரும் ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள். பயம் போய்விட்டது, சுயராஜ்ய ஆசை பெருகிவிட்டது. ஆங்கிலேயர் என்றாலே அஞ்சி ஓடிய கூட்டம் இப்போது ஆணவத்தோடு நின்று பேச ஆரம்பித்து விட்டது. திருநெல்வேலி ஜில்லா கலெக்டர் நிர்வாகத்தை சரிவர கவனிக்கவில்லை என்று மெட்ராஸ் கவர்னரும் வைஸ்ராயும் எனக்கு கண்டனம் அனுப்பியுள்ளார்கள். மிஸ்டர் ஆஷ், தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் நிலைமையை முற்று விட்டு விட்டீர் அப்படின்னு. உடனே ஆஷ் பதில் சொல்கிறார், சார்
எனக்கு இருக்கும் அதிகாரங்களை மீறியும் நடவடிக்கை எடுத்தேன். ஆனால் நான் சொன்னேன் முன்னாடி, நான் ஒரு இயக்குனராகவும் இருக்கேன் தந்தையார் வழியில், அதனால தான் எல்லார் வசனத்தையும் நான் அப்படி பேச வச்சுங்க. ஆனால் விவோ சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவம் இவர்களின் செல்வாக்கை அடக்குவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது சார். மிஸ்டர் அரங்கசாமி ஐயங்காரை கேட்டால் நிலைமையை சொல்வார். வாட் மிஸ்டர் ஐயங்கார், என்ன சொல்லும், அதை ஏன் கேட்குறாள் போங்கோ. அவர் நம்ம ஆட்சித்துறை வாழ் ரொம்ப சிரமம் எடுத்துட்டு தான் வரார். ஆனால் அவன் அட்டகாசத்தை அடக்க முடியலன்னா, விவோ சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் பரம்பரையே ரவுடிய கூட்டம்னா, அதனால தானே அந்த சிவத்தை ட்ராங்கூர் ஸ்டேட்லேருந்து கல்தா கொடுத்து வெளியே தள்ளிட்டா. இஸ் இட்? பின்ன இல்லையா துரைவாள், நாங்கள்லாம் ராஜ விஸ்வாசிகளாம், எங்களை பலவிதமாக சமூக பகிஷ்காரம் செய்து கொண்டு வரா. தூத்துக்குடி ஊருக்குள்ளே நடமாடுறதே கஷ்டமாக இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் நியூசன்ஸ் அடங்கினா தான் ஊர் க்ஷேமம் அடையும். இது அரங்கசாமிங்க சார் ஆயிடுச்சு சொல்கிறார். எஸ், தூத்துக்குடியில் வசிக்கும் வெள்ளைக்கார குடும்பங்கள்லாம் பயப்படுது சார். ஹார்பரில் நிற்கும் கப்பல்களுக்கு சென்று இரவை கழிக்கிறார்கள். அப்படியா? அவ்வளவு தூரத்துக்கு அட்டுழியம் செய்ய தொடங்கி விட்டார்களா? பொறுக்க முடியாத அவமானம் சார். அவர் உடனே போலீஸ் சார், விவோ சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணியம் இருவரும் வந்து விட்டார்கள். ஓ, வந்து விட்டார்களா? வரவிடு இருவரையும், கொஞ்ச நேரம் பேசி காட்டுறேன். போலீஸ் எஸ் சார். விஞ்சித்துறை என்ன சொல்கிறாரு, மிஸ்டர் ஆஷ் நீங்கள் எல்லோரும் அந்த அறையில். எஸ் சார், நாங்கள் அந்த அறையில் இருக்கிறோம். மிஸ்டர் ஐயங்கார் சீக்கிரம், இதோ தான் வந்துட்டேன். அவர் போவார். உடனே வந்துட்டார் வஉசி. அது எங்கள் பீரியடில் ஜெயகோபின்னு ரயில்வே ஆஃபீஸர். வணக்கம் விஞ்சித்துறை. இந்த ரேடியோவில் இங்கே கூட இந்த நாடகத்தை நான் நடத்தியிருக்கேன் ஆடியோவில். வணக்கம் விஞ்சித்துறை அவர்களே. ஓ, சிதம்பரம் பிள்ளை, நான் விஞ்சி தான் நடிச்சிட்ருக்கேன். ஆம், இவர் உங்கள் ரைட் ஹேண்ட் சுப்பிரமணிய சவமா? சவமல்ல ஐயா, சிவம். இது எங்கள் தந்தையார் அந்த காலத்தில் பேசக்கூடிய டைலாக், ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது சினிமாலையும் பேசுனார். சவமல்ல ஐயா, ரங்காராவ் சொல்லுவார், சுப்பிரமணிய சவம் அப்படிம்பார். சவமல்ல ஐயா, சிவம். பாவம் மொழி அறியாதவன் விட்டு விடுங்கள் பிள்ளைவாள். எஸ் சிவம், இட்ஸ் ஓகே, நான் நடிக்கிறது தான். உடனே வஉசி, உட்காருங்கள் சிவா. நான் கேட்குறேன், என்ன மேன், உண்மைத்தானே ட்ராங்கூர் கவர்மெண்ட் வெளியேற்றி இருக்கிறது? சரியாக சொன்னீர், நானே தான். மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளை, தமிழ்நாட்டில் நீர் பெரிய பொலிட்டிக்கல் லீடராமே, அப்படியா? அதை தெரிந்து கொண்டு தானே இங்கு அழைத்திருக்கிறீர். மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் இருவரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்தும் அவமதித்தும் காரியங்கள் செய்து வருகிறீர்களாமே. ஆம், அந்த உண்மையை பிரிட்டிஷ் பிரதிநிதியாக நீர் அறிந்து கொண்டிருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு வஉசி சொல்கிறார். உடனே விஞ்ச், மிஸ்டர் பிள்ளை ரொம்ப ஹெட் வெயிட்டாக பேசுகிறீர். தனிப்பட்ட முறையில் ஐ ஆம் யுவர் டியரஸ்ட் ஃப்ரெண்ட், நான் உங்களுடைய நண்பன். உடனே இவர் சொல்கிறாரு, இங்கிலீஷ் வசனம் பேசுகிற டைலாக் வரும்போது எப்போது இங்கிலீஷும் தமிழுமா மக்களுக்கு புரியறதுக்காக வெறும்னு இங்கிலீஷில் பேசுகிறது இல்லை. அது நாடகம்னா அப்படி தான். நாங்களும் உங்களை நண்பர்களாகத்தான் மதிக்கிறோம். எங்கள் எதிர்ப்பு இந்த நாட்டை சுரண்டும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் மேல்தானே தவிர விஞ்சு துறையிடம் அல்ல. புரிஞ்சுதுங்களா? அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். விஞ்சு துறைகிட்ட எங்களுக்கு ஒன்றும் வெஞ்சன்ஸ் கிடையாதுங்க. உடனே இவர் உடனே பெருசாக பேசுகிறார் விஞ்ச். கௌரவ பட்டம் பெற்ற சீமான்கள் கூட என் முன் நிற்க அஞ்சுகிறார்கள், தெரியுமா உமக்கு? நன்றாக தெரியும். அவர்கள் அஞ்ச வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் பட்டங்கள் கொடுக்கிறீர்கள். பட்டம் பதவி பெற்றவர்களால் அப்படித்தான் செய்ய முடியும். ஓஹோ, நாங்கள் பட்டம் பதவிகளை துச்சமென மதிப்பவர்கள். வஉசி பேசுகிறார். கைமாறு கருதாதவர்கள், உண்மை உழைப்பின் மூலம் மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்கள். சொந்த நாட்டில் மற்றவர்களுக்கு அடிமை செய்து வாழ எங்களால் முடியாது. உடனே விஞ்ச் கோவப்பட்டு, மிஸ்டர் பிள்ளை கவனம் இருக்கட்டும், ஜில்லா கலெக்டர் முன் பேசுகிறீர். நீரும் மறந்து விடாதீர், இந்திய தேசிய காங்கிரஸ் மகாசபையின் தமிழ்நாட்டு தலைவரோடு பேசிக்கொண்டிருக்கிறீர் துரை அவர்களே. இது சிவாவுடைய டைலாக். ஷட் அப். என்ன மேன் தலைவன்? ஆற்று மந்தைகளாக அடைபட்டு கிடக்கும் அடிமைகளுக்கு ஒரு தலைவன், அப்படித்தானே? என்ன மேன் தலைவன்? ஆற்று மந்தைகளாக அடைபட்டு கிடக்கும் அடிமைகளுக்கு ஒரு தலைவன், அப்படித்தானே? உடனே வஉசி, இல்லை, அண்டை பிழைக்க வந்து எங்களையே ஆள துணிந்து விட்டீர்கள் அல்லவா? அந்த உண்மையை உணர்ந்து எழுச்சி பெற்றுவிட்ட 30 கோடி மக்கள் அடங்கிய இந்திய சமுதாயத்திற்கு நானும் ஒரு தலைவன். உடனே பலே பிள்ளைவாள் பல் பொடிக்கிற மாதிரி சொன்னீர். ஐ சேட் டோன்ட் டாக். வீடு காக்க தெரியாத உங்களுக்கு சொந்த நாடா வேண்டும்? ஆள தெரியுமா உங்களுக்கு? ஆள முடியுமா உங்களால்? முடிச்சுக்கிறேன். நீங்கள் காடுகளில் காட்டு முராண்டிகளாய் தெரிந்த காலத்திலேயே நாங்கள் சீரும் சிறப்புமாய் ஆண்ட பரம்பரை அப்பனே. பாவம் வரலாறு படிக்கவில்லை போலிருக்கிறது. பேசாதீர், நீர்தானே பேச வைக்கிறீர்.
எங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை உங்களில் எவனால் எதிர்க்க முடிந்தது மேன்? விரல் வெட்டி சொல்லும், உம்மால் முடியுமோ அப்படின்னு சொல்லிகிட்டே போகும்போது அவர் வீரபாண்டி கட்டவன் எல்லாம் சொல்லிட்டு வருவார். இதில் எங்கள் தந்தையார் நாடக காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, தர்க்க பாட்டு. அது வந்து பாரதியார் எழுதுனது. அது வந்து எல்லா நாடத்தையும் வைக்கல, வசனத்தில் பேசி கடைசியில் அரசுன்னு ஒரு மேக்சிமம் எல்லா எலமெண்ட்டுக்கு போனால் அரசு சொல்லிட்டு. ஒரு சமயத்தில் அந்த பாட்டையும் பாடி அவங்க பண்ணியிருக்காங்க, நான் அதையும் கேட்டிருக்கேன். அதை நான் கொஞ்சம் பாடி காட்டுறேன். நிச்சயமா நல்லா இருக்குமா? என்ன உங்க குரல்ல பாட்டு கேட்க மாட்டேன்னு யார் சொல்ல முடியும்? வின்சித்துறை இது வந்து ரொம்ப பிற்காலத்தில் தந்தையார் ஒரு சமயம் ஏகே வீராசாமின்னு எஸ்வி சாஸ்திரநாமத்தில் ஒரு நடிகர் வருவார். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் சினிமாவில் இந்த எனக்கு ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஒருத்தர் வருவார் தெரியுங்களா? அவரை பாட வச்சு அவரை வின்சித்துறையாக பண்ணி சித்தப்பா வஉசியாக நடித்து ஃபாதர் சுப்பிரமணிய சிவாகந்தன்னார். திலகர்னு இந்த மெட்ராஸ் பாரிஸில் இருந்தது. அது ஒரு அருமையான சங்கதி, அப்புறம் சொல்கிறேன். அது என்ன பாடல்னா, விஞ்சித்துறை பாடுற மாதிரி. இது மீதி பாடி பண்ணியிருக்காங்க. எல்லா நாடத்துலையும் பண்ணாங்களான்னு எனக்கும் நினைவில். நான் எங்கள் நாடத்தில் நான் டைலாக்கில் தான் பிடிப்போம். நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், பாரதியார் பாட்டு. வஉசி விஞ்சித்துறை தர்க்க பாட்டு. நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், வாட்டி உன்னை மடைக்கு சீரைக்குள்ளே மாட்டுவேன், வாட்டி உன்னை மடைக்கு சீரைக்குள்ளே மாட்டுவேன், வாட்டி உன்னை மடைக்கு சீரைக்குள்ளே மாட்டுவேன், வலி காட்டுவேன், நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய். உடனே வஉசி ரிப்ளை கொடுக்குறார், சொந்த நாட்டில் பரற்கடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம், சொந்த நாட்டில் பரற்கடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம், எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ? வஉசி கேட்குறாரு, எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ, தெய்வம் பார்க்குமோ, சொந்த நாட்டில் பரற்கடிமை செய்தே துஞ்சிடும் இனி அஞ்சிடும். இன்னும் 2 ஐட்டம் வரும் பாருங்க. இவர் வின்சித்துறை, கூட்டம் கூடி வந்தே மாதரம் என்று கோஷித்தாய், டன்டடக்கடை டன்டடக டன்டடர டன்டட அப்படி, கூட்டம் கூடி வந்தே மாதரம் என்று கோஷித்தாய், எம்மை தூஷித்தாய், ஓட்டம் நாங்கள் எடுக்கவென்றே கப்பல் ஓட்டினாய், ஓட்டம் நாங்கள் எடுக்கவென்றே கப்பல் ஓட்டினாய், ஓட்டம் நாங்கள் எடுக்கவென்றே கப்பல் ஓட்டினாய், புகழ் ஈட்டினாய், கூட்டம் கூடி வந்தே மாதரம் என்று கோஷித்தாய், எம்மை தூஷித்தாய். வஉசி உடனே, நாங்கள் 30 கோடி ஜனங்களும் பாரதியாருடைய பாடல், நாய்களோ பன்றிச்சைகளோ, நீங்கள் மட்டும் மனிதர்களோ, இது நீதமோ பிடிவாதமோ, நீங்கள் மட்டும் மனிதர்களோ, இது நீதமோ பிடிவாதமோ. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, சுட்டு வீழ்த்தியே புத்தி வருத்திட சொல்லுவேன், குத்தி கொல்லுவேன், சுட்டு வீழ்த்தியே புத்தி வருத்திட சொல்லுவேன், குத்தி கொல்லுவேன், தட்டி பேசுவார் உண்டோ சீரைக்குள்ளே தள்ளுவேன், பலி கொள்ளுவேன், தட்டி பேசுவார் உண்டோ சீரைக்குள்ளே தள்ளுவேன், பலி கொள்ளுவேன். இதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ். இது பாடும்போது எனக்கே உணர்ச்சி மயமாயிடும், சொல்லி காட்ட மாட்டோம். சாயுமோ உன் எண்ணம் சாயுமோ, வஉசி, எங்கள் சதையை எங்கள் சதையை எங்கள் சதையை துண்டு துண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ, ஜீவன் போயுமோ, இதயத்துள்ளே இலங்கு மகாபக்தி ஏகுமோ, நெஞ்சம் வேகுமோ, இதயத்துள்ளே இலங்கு மகாபக்தி ஏகுமோ, நெஞ்சம் வேகுமோ. இதுக்கப்புறம் வந்தே மாதரம் 2 வாட்டி, வந்தே மாதரம் பாட்டு 2 பேரும் சேர்ந்து, வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம், முடி தாழ்த்துவோம்,
எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானம். நீங்களே ரசிக்கிறீங்கல்ல. எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம். எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ சொல்லிட்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அரஸ்ட் அரஸ்ட் அரஸ்ட்னு மிச்ச தூரம் கத்துவான். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும். நாடகத்தில் இது உண்டு. சில சமயம் பாடி காட்டியிருக்காங்க. இதில் வந்து திலகரில் ஹால்னு இருக்குது. அந்த ஆர்மி இன்ஸ்டியூட்லேயும் அங்கே இருக்குது. அது இப்போ மாறி இருக்குது அந்த பில்டிங்லாம். அப்போது மாப்பூசியெல்லாம் கூட இருக்காங்க. ஃபாதர் வந்து சுப்பிரமணிய சிவன் சார் மேக்கப் மேனு டயத்துக்கு வரல. சித்தப்பா வாவுசியை அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணிவிட்டு வாவுசியாக நின்றுட்டார். ட்ரெஸ்ஸுக்காரன் வந்துட்டான். மிஞ்சுத்துறையும் ரெடி ஆகிட்டார். சுப்பிரமணிய சிவாவுக்கு தாடி வைக்கணும், தலைப்பா கட்டணும், இல்லை அவருக்கு வரலைங்கிற பயங்கர கோபத்தில் நின்றுட்டு இருந்தார். பெரிய ஒரு கலைஞர், ஒரு ஆசான் பார்த்துங்க. இதை நான் சொல்கிறது வந்து பல பேர் இதை ரசிப்பாங்க. அந்த வந்தே மாதரம் பாடும்போது சித்தப்பாவுக்கு வந்து மேல் ஸ்தாய் போகுமான்னு ஒரு சந்தேகத்தில் இவர் என்ன பண்ணார், சும்மா கையில் இருந்து ஒரு கம்பை வச்சுட்டு அந்த போட்டுக்கிற ஷர்ட்டோடைய டக்குன்னு மேடையில் ஏறி அந்த இடத்துல நின்று பாட ஆரம்பிச்சிட்டார். அது என்னென்னா வந்தே மாதரம் அங்கேருந்து சேர்ந்துட்டார். வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம். எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ. இதாச்சா 3 தடவை சொல்கிறாங்கல்ல. வந்தே மாதரம் வந்தே மாதரம். சித்தப்பாக்கு அது வரைக்கும் தான் போக முடியும். இவர் வந்தே மாதரம் வந்து நின்றுட்டாரு. மாப்பூசியெல்லாம் சண்முகத்துக்கு அங்கே இடத்துல அவர் உயிர் வந்த மாதிரி நேரம் சுப்பிரமணிய சிவாவே அங்கே அரங்கேறிட்டார் வந்து அப்படின்னு. அந்த மாதிரி அந்த நடிப்பு அந்த அவங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்து வந்திருக்கிறோங்கிறது பொருத்தமான மிகப்பெரிய நேரத்துல நீங்க இதை எடுத்து வச்சீங்கன்னு மிகப்பெரிய. ஆமா, நான் வசனம் தான் கேட்டேன். நீங்க கம்ப்ளீட் நாடகத்தையே முடிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு நேயர்கள் வந்து Facebookல பதிவு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேண்டிய நேரம். அவங்களுடைய பதிவுகளை பார்த்துடலாம். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் முற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காரு நிகழ்ச்சிக்கு. சிதம்பரம் வடிவேல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆறுமுகம் ஆஹா ஓஹோ தொடக்கமே அருமையான பாடல், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அன்புடன் அயனாவரத்திலிருந்து அப்பு டெய்லர். பொன்னியமேடு வன்னை கணேசன் சொல்லியிருக்காரு காலை வணக்கம், அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், சிறப்பு அழைப்பாளர் திரு புகழேந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சிறப்பாமைய பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காரு. ஹேமலதாவும் ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. குப்புராமன் குரோம்பேட்டை நெமிலிச்சேரியிலேருந்து உங்களுக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. நசீமா அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தான் நிறைய வாழ்த்துக்கள் வந்திருக்கு, வணக்கமும் வந்திருக்கு ஐயா நிகழ்ச்சியில். அப்படிங்களா? ரொம்ப நன்றி. கேசவன் ரெடிவாசல்ல இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. குப்புராமன் நேர்காணலுக்கு இடையே இடைவெளி இல்லாமல் பழைய பாடல்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே. குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து நாடக கலைஞர் இயக்குனர் திரு TKS புகழேந்தி அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அவருடைய நாடக அனுபவங்கள் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கேட்டு ரசித்து கொண்டே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலப்பேட்டிலேருந்து தயாளன் சொல்லியிருக்காரு. அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இன்றைய சிறப்பு விருந்தினர் நாடக கலைஞர் TKS புகழேந்தி அவர்களுக்கும் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேந்திரன் ஆகாரம் கிராமத்திலிருந்து புகழேந்தி ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரில் நாடக மன்றம் அதிகமாக உள்ளது எங்கள் பகுதியில் அப்படின்னு அவருடைய அந்த குறிப்பையும் சேர்த்து அனுப்பியிருக்காரு. பெங்களூர்லேருந்து அன்பான காலை வணக்கம், சிறப்பான அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அம்பத்தூர்லேருந்து ராமசாமி அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வணக்கம், சிகரம் பட பாடல் அருமை, TKS புகழேந்தி அவர் பாடிய பாடலுடன் வருக வருக என்று நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம்,
ராஜராஜ சோழன் வசனம் பேசினார் அருமை, வருஷம் 16 பாடல் அருமை, சிரித்த முகம் அழகே, அடுத்து மன்மத லீலை பாடலும் பிரமாதமாக பாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீனு அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இனிய பாடல்களோடு தகவலும் இணைந்தே இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பேசட்டுமா? ஆமாம், ஒரு கொஞ்சம் முடிச்சிருவோம் நம்ம. முடியும் கருத்துக்கள் சொல்லுங்க கேட்கட்டும், ஜனங்க கேட்கட்டும். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், நீண்ட நெடிய பாரம்பரியத்தின் நீட்சி. டிகேஎஸ் புகழேந்தி அவர்கள் தான் நாடகத்துறையில் பணியாற்றி பங்களிப்பு செய்து பயணித்து வரும் அனுபவங்களையும் பேசிய வசனங்களையும் அதே பாணியில் மாற்றமில்லாமல் பேசி காட்டியது வியப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா சொல்லியிருக்காங்க, சிறப்பான வரவேற்பு, அருமையான தனி நடிப்பு, மோனோ ஆக்டிங் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் வந்து நீங்கள் தனியாகவே எல்லா கதாபாத்திரத்தையும் சேர்த்து செய்கிறீங்களா, அது மிக அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு விருந்தினராக வந்து அசத்திய வசனங்கள், அற்புதமான நடிப்பு, பயணம் பற்றிய தகவல் கேட்டு ரசிக்கிறோம், இனிமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகேஎஸ் புகழேந்தி அவர்களின் நாடக கலை அப்படின்னு போட்டிருக்காங்க. தொடரும் நினைக்கிறேன் அவங்களுடைய செய்திகள். இன்று அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் நம்மளோட சிறப்பு விருந்தினர் டிகேஎஸ் புகழேந்தி, நாடக நடிகர், இயக்குனர், கலைமாமணி விருதும் வாங்கியிருக்கக்கூடிய டிகேஎஸ் புகழேந்தி ஐயா அவர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவர் கூட நீங்கள் பேசணும், உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா நேரலையில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசலாம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு அரங்கம் ஆன்லைனில் நம்ம கூட சிறப்பு விருந்தினர், நாடக கலைஞர், இயக்குனர், கலைமாமணி டிகேஎஸ் புகழேந்தி ஐயா இருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் எல்லாமே கேட்டு நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட நேரலையில் கேட்க போகிறீங்க. ஐயா, மக்கள் நிச்சயமா ஆர்வமா இருக்காங்க பேசுறதுக்கு. நீங்க ஒரு பாட்டு, வசனம், நாடகம் அப்படின்னு அப்படியே நம்ம ஒரு கலவையா கொண்டு போயிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சிய. இதுல வந்து நான் வசனம் தான் கேட்டேன், ஆனா நீங்க வந்து ஒரு நாடக காட்சியவே இங்க நடிச்சு அவங்களுடைய குரல் மூலமா காட்டிட்டீங்க. இத்தனை கதாபாத்திரங்கள். இன்னும் ஒன்று வருது இருங்க, உங்கள்கிட்ட தான் சொல்லிக்கிறேன். அவங்க நேயர்கள் கேள்வி கேட்பாங்க, அப்போ கூட சொல்லலாம். இருந்தாலும் தந்தையார் காலத்துக்கு பிறகு என்னுடைய காலத்திலையும் ராஜராஜ சோழன் நாடகத்திலேருந்து முதல்ல தொடங்கி அதன் பிறகு தேசபக்தர் வஉசி அந்த நாடகம், கப்பலோடைய தமிழ் நாடகம், அப்புறம் தமிழ்ச்செல்வம்னு முத்தமிழ் காவலர் கியாப்ப விஸ்வநாதன் அவங்களை எழுதி ஒரு நாடகத்தை சமீபமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 7-8 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அதில் வந்து நாடு, மக்கள், செல்வம் அப்படின்னு ஒரு 7 கதைகளாக வரும் அந்த நாடகம். சங்க இலக்கியங்கள் அடிப்படையாக வச்சு எழுதுனது. அதில் சோஷியலும் வரும், ஹிஸ்டாரிக்கலும் வரும். அது ரொம்ப அருமையாக நடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் ஔவையார் நாடகமும் நடிச்சிருக்கிறேன் நான். நந்தினின்னு பொன்னியின் செல்வன் கதை இருக்கு இல்லையா, அமரா கல்கியினுடைய, அது நந்தினிங்கிற கேரக்டர் மையமாக வச்சு நந்தினிங்கிற பேரில் நாடகம் போட்டிருக்கிறேன். சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தையும் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஔவையார் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா மேடையிலையும் செய்தேன். இப்போது கொஞ்சம் ஒரு சில காட்சிகள் மட்டும் பண்ண சொல்லி இங்கிலீஷ் நாடகத்தை கேட்டாங்க. அதிகமாக நான் பரவலாக நடத்திக்கிட்டு வரலை. நான் தந்தையாருக்கு ரொம்ப பேர் வாங்கின ஒரு நாடகம். அந்த அதுக்கடையில் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு. நம்முடைய ஆர்வீர் நண்பன் கமலஹாசனை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் வந்து அவருடைய 8-9 வயசுக்கு மேலே உள்ள வயசில் வந்து சேர்ந்தார் நாடக கம்பெனியில். அப்போ அப்பாவி நாசின்னு ஒரு நாடகம் அப்போ நடித்தாங்க. அதில் வந்து அவர் ஹீரோவாக நடிக்க வச்சாங்க. 4-5 வருஷம் கம்பெனியில் இருந்தார். அப்போ பார்த்தா அப்பாவுடைய மற்ற எல்லா நாடகங்களையும் பார்த்து மனசில் ஏற்றிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவரை மறக்க முடியாமல் அவரை தன்னுடைய ஆசானாக சொல்லிக்கிட்டு அவருக்கு பிறக்காத ஒரு மகனாகவே இருந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது, அதை சொல்லிக்கிறேன். அவர் வந்து சினிமாவில் அவர் நடிக்கிறார். நான் சினிமாவில் ஒரு சின்ன வேஷங்கள்லாம் போட்டேன். பாரதிங்கிற படத்தில் பாரதிக்கு சோழ வாராவாக வருவேன். அது வந்து நிறைய பாரதி படம் போட்டு பார்த்தா தெரியும். சாயாஜி ஷிண்டே நடித்தது. அப்புறம் பட்ஜெட் பத்துனாப்னு ஒரு படத்தில் பிரபுவோட சும்மா நண்பர்களோட ஒருத்தராக வந்துட்டு போனேன். தொடர்ந்து சினிமாவில் அதிகம் போகலை. தந்தையார் போலவே நாடகத்திலே தான் இருக்கணுங்கிற மாதிரி இருந்து தமிழ்ச்செல்வம், நந்தினி, அப்புறம் இப்போ கூட
இன்னொரு நாடகம் கூட போட்டிருக்கோம், அந்த ஏழிசை மன்னர் எம்.கே. தியாகராஜபாதர். இதில் ஔவையாராக நடித்ததில் ஒரு கொஞ்சம் சீனை பேசி காட்டுறேன். ஔவையார் வந்து தந்தையார் இந்த வாயெல்லாம் மடக்கி அப்படி நடிப்பாங்க. நடுவில் ஒரு பல்லே அவங்க அதுக்காக எடுத்திருந்தாங்க. நம்ம அதெல்லாம் செய்யலை. நானும் அவரை மாதிரி நான் 10 வயசு 12 வயசில் பார்த்துருக்கிறேன்னா அதை தான் வந்து நம்மளும் இமிட்டேட் பண்ணி நடித்து பார்த்துருக்குறோம். இதுதான் நான் சொல்கிறேன்ல, நண்பர் கமலஹாசன் அந்த ஆசையில் தான் ஔவையாராக சினிமாவில் நடிக்க வேண்டாம்னு நினச்சிட்டு ஔவை சண்முகின்னு ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா. அது மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர்னு ஒரு இங்கிலீஷ் படத்தில் லேடி கேரக்டர் ஜான் வில்லியம்ஸுங்கிற ஆக்டர் நடிப்பார். அதை வந்து மனசில் இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு சண்முகனாட்சி பண்ண வேஷத்தை நம்ம பண்ணணும், பெண் வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டு. ஆனால் அது ஔவையாராக நடிச்சிட்டு இருக்கோன்னா கேபிஎஸ் அம்மா சுந்தராமலை சினிமாலாம் எடுத்துட்டாங்க. சரி வேணான்னு ஔவை சண்முகின்னு பேர், அது இன்னைக்கு வரைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு தெரியும். அப்படி ஒரு பேர் வச்சனால ஔவை சண்முகன்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறது இப்போ அவர் தான் தெரிய வச்சுட்ருக்கிறாரு, வச்சுட்டார் அந்த அளவுக்கு. அதான் அவர் தான் நாங்கள்லாம் அவருக்கு பிறந்த மகன்கள், அவர் பிறக்காத மகன் தான் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அது அவரும் அதே ஃபீல்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறார். இந்த பெருமையை நன்றியோட சொல்லிக்கிட்டேங்க. இப்போ நான் ஔவையாராக நடித்த போது உள்ள சின்ன சீனை பாரிவளர் எல்லாருக்கும் தெரியும். அந்த பாரிவளர்கிட்ட ஔவை வராங்க. நான் கொஞ்சம் இமிட்டேட் பண்ணி அவரை மாதிரியே நடிச்சிருக்கிறேன். ரேடியோவில் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே கூட பாரி சொல்கிறாரு, அங்கவை இதோ பார் இம்மூதாட்டியை, இவர்தான் ஔவை பிராட்டியார். உடனே வணக்கம் பிராட்டியாரேன்னு 2 பேரும் சொல்கிறாங்க, அங்கவை சங்கவை 2 பேரும். நீடூழி வாழக்கடவீர்கள் மாத்திரேனா வாயை மடக்கி நீடூழி வாழக்கடவீர்கள் வருதுங்களா அந்த பாட்டி கணக்கில். உடனே பாரிவள்ளல் வந்து, அம்மையே இவர்கள் இருவரும் தான் இந்த எனது நான் பெற்ற அருஞ்செல்வங்கள். பெயர் அங்கவை சங்கவை. எனது மனையாள் இறந்து பல ஆண்டுகளாகின்றன. தாயற்ற இச்செல்விகளையே என் உயிர் போல கருதி வளர்த்து வருகிறேன். புரியுதுங்களா? ஔவை உடனே, அப்படியா வள்ளலே, இப்பெண்களுக்கு ஏன் இன்னும் மணமுடிக்காமல் இருக்கிறாய் கேட்குறாங்க. ஔவை, அம்மையே மூவேந்தர்களும் எனது பெண்களை விரும்பி கேட்கிறார்கள். நான் என்ன செய்வது? இருப்பதோ 2 பெண்கள். ஒருவருக்கு கொடுத்தால் மற்றொருவருக்கு கோபம் வரும். ஆகவே மூவேந்தர்களுக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டேன். அதனால் என் மீது மூவருக்குமே வருத்தம்தான். அதில் தான் அவங்க அப்புறம் வெறுப்பு அணிஞ்சு மூவேந்தருமே வந்து பாரியை கொண்டுடுறாங்க. அது வந்து வரலாறு, அது கதை. உடனே இவர் பாரி வள்ளலே, தகுதியுடைய உன் போன்ற குறுநிலம் மன்னரை பார்ப்பதே நலமென எண்ணுகிறேன். நானும் அப்படித்தான் தீர்மானித்திருக்கிறேன். அம்மையே, கபிலர் பெருமான் பெண்களுக்கு நன்று கல்வி புகட்டி வைத்திருக்கிறார். உடனே கபிலர் வருவார், அம்மையே பெண்களுக்கு என்னால் இயன்றவரை இன்னிசை அமுதையும் ஊட்டியிருக்கிறேன். அவர்களுடைய பாடல்களை தாங்கள் கேட்டு இன்புற வேண்டும். இந்த இடத்துல ஒரு பாட்டு வரும். நாங்களே சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்தது. நான் ஔவையாராக நடிக்கும் போதும் அதே இடத்துல வச்சு. இதில் தான் அங்கவை சங்கவையில் என்னுடைய மகள் லட்சுமி சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அதுவும் நடிச்சிருக்கும் மேடையில். அது பிஏ நாட்டிய எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் படித்த பொண்ணு. அது வந்து அங்கவை சங்கவையில் அங்கவையை போட்டு சங்கவை இன்னொரு பொண்ணை போட்டு பாடும், பாடி நடிக்கும், டான்ஸும் ஆடும். அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் ஆகியிருக்கு. உடனே அப்படியா கபிலரே, அப்படியா கபிலரே, எங்கே பாடை சொல்லுங்கள் கேட்கணும். குழந்தைகளே, அம்மையார் இசை வல்லுநர் ஆவார். இசையுடன் இசைந்து நன்றாய் பாட வேண்டும் அப்படிம்பார். இது வந்து கவிஞர் கூசா கிருஷ்ணமூர்த்தின்னு ரொம்ப ஃபேமஸ் கவிஞருங்க. அந்த காலத்தில் சினிமாவில் எல்லாம் கூட எழுதியிருக்கிறாரு. அப்பா மாப்பூசி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நண்பராக இருந்தவர். அவர் தமிழ்நாட்டை பற்றி ஒரு தமிழனை பற்றி பாட்டு எழுதியிருக்கார் பாருங்கள். அது என்ன பாட்டுன்னா கொஞ்சம் பாடுறேன் அந்த பாட்டை. பெருமை கொள்வாய் தமிழா. இப்போ இந்த ஔவை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கவை சங்கவை 2 பேரும் பாடுவாங்க. இதை வந்து என்னுடைய பொண்ணும் பாடிச்சு. லட்சுமி சௌந்தர்யா அங்கவையாக இருந்து மேடையில் பாடிச்சு. நான் ஔவையாக நிற்கிறேன். இயலிசை நாடக மன்றத்தில் அந்த சிறப்பு நிகழ்ச்சியாக கொடுத்துருந்தாங்க. அப்போ பெண்கள் பாடுறாங்க, பெருமை கொள்வாய் தமிழா, தமிழ்நாட்டில் பிறந்ததனால் மிகச்சிறந்தவன் நான் என்று பெருமை கொள்வாய் தமிழா. அருமை மிகும் தமிழ் அமுத மொழி உனதே, ஆதலினால் இந்த பூதல மீது நீ பெருமை கொள்வாய் தமிழா. அடுத்த சரணம் ஒன்று பண்ணி பாடுறேன் பாருங்க.
சிற்பக்கலைகளிலே சிறந்ததுன்னாடு, சித்திரக்கலை திறம் செழித்ததுன்னாடு, கற்பனை காவியம் கவிதைகளெனும் உயர் கலையின் நலங்களெல்லாம் கண்டதுன்னாடு, பெருமை கொள்வாய் தமிழா. இது ஔவை இன்னும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, பாரியினுடைய மகள் பாடுறாங்கன்னு. நான் இன்னைக்கு அப்போ இந்த ஆற்று நீர் வளங்கள் அமைந்ததுன்னாடு, அமுத கனிச்சோலைகள் நிறைந்ததுன்னாடு, மாற்றுயர் பொன்னவ மணி விளையும் நாடு, மலை வளம் பயிர் வளம் மலிந்ததுன்னாடு. அப்படி முப்பெரும் தமிழ் மன்னர் இப்புவியெல்லாம் முறை தவறாதரசு செலுத்துவதும் நாடு, ஒப்பரும் புலவர்கள் உதித்ததும் நாடு, ஓத ஒண்ணாது தமிழ்நாட்டுக்கு ஈடு. இப்படிங்கும் போது உணர்ச்சி மயமாகி தந்தையார் நான் நடிச்சதை நான் பார்த்துருக்கேன். அதையே நான் அந்த மங்கவை சங்கி பாடிக்கிட்டே வரும்போது பாட்டினுடைய ஃபினிஷிங்கில் ஔவை பாட்டி சேர்ந்துருவாங்க. சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்கள் குரலும் கேட்கும், அதோடு சேர்ந்து அவரும் சேர்ந்து பாடுவார். அந்த ஒப்பரும் புலவர்கள் தாண்டி ஒப்பரும் புலவர்கள் உதித்ததும் இது பிளைனாக எழுது பாருங்க, ஓத ஒண்ணாது தமிழ்நாட்டுக்கு ஈடு. அப்போ ஔவையாரை சேர்ந்து என்ன பண்ணாங்க, பெருமை கொள்வாய் தமிழா, தமிழ்நாட்டில் பிறந்த நான் மிகச்சிறந்தவன் நான் என்று பெருமை கொள்வாய் தமிழா. அப்படி பாடுபடி இன்னும் கொஞ்சம் கீழே பாடியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் மேலே பாடுறது. அதை அவர் பாடி முடிக்கும்போது அப்படி கிளாப்ஸ் விடும், பாட்டியும் சேர்ந்து பாடுறேன். இதை நானும் அதே கிளாப்ஸை வாங்கினேன் நான் நடிக்கும்போது இந்த பெண்களோட. என்னுடைய தங்கை மனோன்மணி கூட இந்த பாட்டை பாடி, இதை எனக்கு புதுசாக உங்களுக்கு சொல்லணும், இதை நாங்கள் இந்த யூடியூப்லாம் இன்றைக்கி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதில் இந்த பாடல்களையெல்லாம் பாடி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் தந்தையருடைய நாடக பாடல்களை. நான் நல்ல செய்தியை சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், சொல்லுங்க. இப்போது தேசபக்தி சரித்திர நாடகம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பயணத்தில் மக்களுக்கான அந்த சமூக சிந்தனை இருக்கக்கூடிய நாடகங்களையும் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதில் உங்களுக்கு மனசில் நிற்கக்கூடிய நாடகம் அப்படின்னு சொன்னால் அது எந்த நாடகம் குறிப்பிட்டு சொல்லலாம்? அதில் இருக்கக்கூடிய அந்த மைய கருத்து என்ன? எங்கள் காலத்தில் சமூக சிந்தனை உள்ள நாடகம்னு சொல்ல போனால் தமிழ்ச்செல்வம் நாடகத்தை தான் சொல்லணும். அதாவது அதில் சமூக பாத்திரங்களும் வரும், வரலாற்று பாத்திரங்களும் வரும். அதான் கீழே விஸ்வநாதன் அது ஒன்று தான் இப்போ நாங்கள் செஞ்சது. தந்தையார் காலத்தில் சமூக நாடகங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய காலத்தில் நான் பெரும்பாலும் ராஜராஜ சோழன், ஔவையார், வஉசி, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், இதெல்லாம் பண்ணி ஏழி சிவன், எம்கே தியாகராஜ பகரில் அது வருது. அது அவருடைய வாழ்க்கை வரலாற்று நாடகம். இப்போ ஒரு சமூக நாடகம் கவிஞர் ஔவைதாசன் ஒரு நாடகம் புதுசாக எழுதியிருக்கேன். அந்த நாடகம் சென்னையில் எல்லாரும் சபாக்களில் நகைச்சுவையான நாடகங்களை பார்த்து ரசிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நாடகம். நானும் எனக்கு ஒரு என்ன நீங்கள் அந்த கதாபாத்திரம் மிக சிறப்பாக பண்ணீங்க, அந்த மாதிரி ஒன்று இப்போ இப்போ பண்ண போகிறோம். அதில் நல்ல கருத்துக்கள் இருக்குது. சரி, அப்படி தொடரும்போது நிறைய நகைச்சுவை அப்படிங்கிறத மக்கள் கொஞ்ச நேரம் நாடகத்தை நின்று பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஆமாங்க, ஆமாம். நகைச்சுவை அப்படின்னு தனியாக நீங்கள் தனியாக வேண்டியதில்லை, கதையோடு சேர்ந்து நகைச்சுவை. சூப்பர், அப்படியே பண்ணுறது. அருமையான கதையில் அதிலேயே நகைச்சுவை வந்ததுனால அதுதான் ரசனையாக இருக்கும். அப்படி ஒரு சமூக நாடகம் இப்போ பண்ண போகிறோம், இதெல்லாம் தயாராக இருக்குது. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடகங்களில் கொஞ்சம் சுவை ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த நகைச்சுவையை எங்கே நீங்கள் வைக்கணும் நினச்சி வைப்பீங்களா, இல்லை அதுலேயே அந்த கதாபாத்திரத்திலே இருக்கு? ராஜராஜ சோழன் சொல்லும்போது அதில் முத்துப்பல் கைராயர், மேதினி புலவர்னு 2 பாத்திரங்கள் இருக்குது. நாடகம் முழுக்க சீரியஸான ட்ராக் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த காட்சியில் அவங்களுடைய ட்ராக் வந்துடும். இது ஒரு நாடக ஃபார்முலாவே, இது ரொம்ப ரசனையாக இருக்கும். சரி, வித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அரங்கம் ஆன்லைனில் நம்ம கூட சிறப்பு விருந்தினர், நாடக கலைஞர், இயக்குனர், கலைமாமணி TKS
புகழேந்தி ஐயா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு நீங்க எல்லாரும் மிக மிக ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க இணைப்புல நீங்க முயற்சி எடுக்கிறதுலே தெரியுது. ஐயா கிட்ட நீங்க பேச போறீங்க. முதல் நேயர். வணக்கம். 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 யாரு எங்கிருந்து பேசுறீங்க? விட்டோங்கிலிருந்து சாமிகாந்தன்மா. சாமிகாந்தன் ஐயா பேசுங்க நீங்க அவர்கிட்ட. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. டிகேஎஸ் புகழேந்தி பேசுகிறேன். வணக்கம் ஐயா. புகழேந்தி சார். சொல்லுங்க ஐயா. நீங்க 7 வயசுல நடிக்கிறேன்றீங்க. ஆமாங்க. நான் ஒரு 19 வயசுல தான் நடிக்க ஆரம்பிச்சேன். பேருங்க? ஆனா சாமிகாந்தன். சரிங்க, சாமிகாந்தன். அதனால எனக்கு இது பண்ண முடியல, ஸ்கேன் பண்ண முடியல. பெரிய எதுவும் சாதிக்க முடியல. என்ன சாதிக்கலாமே, அதுக்கு என்னங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இங்க சென்னை தான். சரி சரி. சேனாம்பட்டில இருந்தேன். இப்போ ஈசிஆர்ல இருந்திருக்கேன். என்னைக்காவது தொடர்பு கொள்ளுங்க பாப்பா, நம்ம பேசுவோம். சரிங்க சார். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல்ல எனக்கு விருப்பம். சரி சரி. என்னுடைய தொலைபேசி எண்ணை குறிச்சுக்கிறீங்களா? குறிச்சிக்கிறேன் சார். எழுதிங்க. 7550. ஆங்கிலத்தில் சொல்லட்டுமா? துரிதமாக எழுதுங்க. அடுத்த காலர் வருவாருங்க. 023 7890. 755023 023 7890. அதுதான் வச்சுங்க, மன்னிச்சுங்க. அடுத்த காலர் வருவாருங்க. அருமை ஐயா. நீங்க வந்து ஒருத்தருக்கு அவருடைய மனக்குறையை கூட தீர்த்திருக்கீங்கன்னு சொல்லணும். அடுத்த நேரமாக அதுதான் அந்த ஆர்வத்தை நம்ம வந்து எப்பவுமே ஆதரிக்கணும் இல்லையா? நிச்சயமா. வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் புரசைவாக்கம் சௌந்தரராஜன் மேடம். சொல்லுங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சௌந்தரராஜன். வணக்கம் சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சேன் சார். சார் நாங்க கேட்ட கேள்வி எல்லாம் மேடமே கேட்டுட்டாங்க. நான் கேட்காத கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. பாடவும் செய்றீங்க. நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்களோ கேளுங்களேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கேளுங்க. கேக்குற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல சார். அது சரிங்க. உங்களுடைய திறமை கேட்கறதுக்கு அளவுக்கு கேள்வி என்கிட்ட இல்ல. இருக்கட்டும். அது உங்களுடைய திறமைக்கு நான் மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி. புரசைவாக்கம் சௌந்தரராஜன்களை வாழ்க வளருங்க. வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். அம்பத்தூர்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி. சொல்லுங்க சார். கிருஷ்ணமூர்த்தி. அம்பத்தூர்லேருந்து கிருஷ்ணமூர்த்திங்களா? வணக்கங்க. நான் டிகேஎஸ் புகழேந்தி பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன கேட்க நினைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் ஐயா. எல்லா நாடகமும் இது நல்லா இருக்கும். படத்தில் கூட நடிச்சிக்கும் பொழுது. ஆமாங்க. பாரதி திரைப்படம் சாயாஜி ஷிண்டே பாரதி போட்டார் இல்லைங்களா? அதில் வாரான்னு ஒருத்தராக கண்ணாடிலாம் போட்டு வருவேங்க. அவருடைய நண்பராக வருவேன். பார்த்த மாதிரி. அவர் அந்த காந்திஜி வந்த உடனே சபைக்குள்ளே போவாருங்க. நான் எல்லா மக்களையெல்லாம் தடுத்துக்கிட்டு இருப்பேன். அவர் வந்து நண்பராக இருக்கனால என்ன ஏன் வாரான்னு சொல்லிட்டு தோலை தட்டிட்டு உள்ளே போயிடுவார். யாரையும் உள்ளே விட மாட்டேன். அவர் மட்டும் தாண்டி போயிடுவார். ஞாபகம் இருக்குங்களா? மகிழ்ச்சிங்க. ஆமாங்க. இப்போ 2 நாடகம். இப்போ தமிழ் செல்வம்னு ஒரு நாடகம் போடுறோங்க. அது போக MK தியாகராஜபோத நாடகம் போட்டுட்ருக்கோம். இன்னொரு கவிஞர் அவைதாசன் ஒரு சமூக நாடகம் இப்போ போட போகிறோம். கிடைக்கலாம். நீ சொன்னா நல்லா இருக்கும். நானும் ரொம்ப நாளா பார்க்குறேன். இல்லை கிடைக்கலாம். நம்ம சந்திக்கலாங்க. நீங்கள் சந்திக்கலாம். எப்போ சார்? நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க ஐயாவை. நீங்கள் இங்கே வானொலியில் கேட்டிங்கன்னா எங்களுடைய முகவரியெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க. சரி, ஃபோன் நம்பர் எழுதிக்கிறீங்களா? பேனா வச்சுருக்கீங்களா? 7550 7550 550 23 7550 7890. அதாவது 7890 7890. ஆமாங்க. தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க. பேசலாம் இப்போ. அது வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் இனிய பிற்பகல் வணக்கம்.
வணக்கம். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார். எம்ஜி செல்வகுமார் மேடம். எம்ஜி செல்வகுமார், பிற்பகல் வணக்கம். சொல்லுங்க ஐயா. பிற்பகல் வணக்கம் சார். சார் அருமையானது சார் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே. ரொம்ப நன்றிங்க. இயல் இசை நாடகம், அந்த நாடகத்தை நீச்சி தான் வந்து திரைப்படம் இன்னைக்கு அசுர வளர்ச்சி பெற்றுச்சு திரைப்படலாம். ஆனா இன்னைக்கு கூட இந்த நாடகம்ன்றது வந்து தொடர்ந்து தான் இருக்கு சார். அதுக்கு வந்து காரணம் வந்து நாடகத்தை வந்து விட்டு கொடுக்குறா நீங்க நடத்துனா இல்லையா, இல்ல ரசிகர்கள் மத்தியில வரவேற்புக்கு தான் நாடகம் நடத்துறீங்களா சார்? நாடகங்கிறது தாய் கலைங்க. அது வந்து வரவேற்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. இடையில கொஞ்சம் தொய்வெல்லாம் இருந்து கூட இப்போ மறுபடியும் நாடகம் மறுபடியும் பரிமளிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி டிவி சினிமான்னு இந்த தேட்டருக்குள்ளேயே இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் வெளியில் மக்கள் வரணும்னு ஆசைப்படுறாங்க. சபையில் நேரில் பார்க்குறத ஆசைப்படுறாங்கங்க. உலகெங்கிலும் நாடகம் வந்து ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் இடையில கொஞ்சம் தொய்வாக இருந்தோம். எங்கள் தந்தையார் காலத்துல விமர்சையாக இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் நிறைய ரொம்ப பிஸியாக நாடக சபைகள் நாடக மேடைகள்லாம் அருமையாக வந்துகிட்டு இருக்குங்க. ஆனா என்னத்தான் திரைப்படம் பார்த்தா கூட ஆமா, அது வந்து ஒரு செயற்கை முறையில ஒட்டி ஒட்டி எடிட்டிங்லாம் பண்ணிப்பா. இது வந்து தத்ரூபமாக எதிரில் நடிக்கிறத பாக்குறதே வந்து அது தனி கலை. உங்களுடைய பாராட்டை வந்து இப்போ எங்கள் தந்தையாருடைய ஆன்மாவுக்கு நான் தெரிவிக்கிறேன். தந்தையார் கண்ட கனவு வந்து இன்னைக்கு இல்லை, தந்தையார் கண்ட கனவு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. மேடை நாடக கலைகள் வந்து இன்னைக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கு. நாடகத்துறை அதுல நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற அதுகள்லாம் கூட அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயா. நீங்க மென்மேலும் வளரணும்னா உங்களுக்கு வந்து இறைவன் வந்து நீண்ட ஆயுள கொடுக்கணும் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. வணக்கம். அடுத்த நேர் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. நான் திருவத்தூர் பத்மாவதிங்க. சொல்லுங்கம்மா. சார் கொடுக்குறீங்களா? பேசுங்கம்மா. திருவத்தியூர் பத்மாவதி அம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்க வந்து உங்க நாடகம்லாம் நான் பார்ப்பேன், கேட்டுட்டு இருக்குங்க. ரொம்ப எனக்கு பிடிக்கும். சரிங்க சரிங்க. நீங்க இவ்வளவு அளவுக்கு நீங்க வந்து இன்னும் நான் வந்து இன்னும் நீங்க மேலா வரணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க. திருவத்தியூர் தியாகேச பெருமான வேண்டுங்க, நாங்க நல்லா வருவோம். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். யாரு? நான் திருமலை நடேசன் மேடம். நடேசன் வச்சிருக்கோம். ஐயா கிட்ட பேசுங்க. வணக்கங்க நடேசன் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். நாங்க நீங்க பேசிட்டு கேட்டுட்டே தான் இருக்கிறோம். ஒரு பெரிய விஷயம். தியேட்டர்ல சாதனா சோழன் படம் பார்த்த மேல இருக்குது நீங்க சொல்ற வசனம் எல்லாம். அதுதாங்க அந்த நாடகம் தாங்க அப்புறம் சினிமாவா ஆக்கப்பட்டதுங்க. திருவிளையாடல் படம் எடுத்தார் இல்லைங்க ஏபி நாகராஜன். அவர் வந்து தந்தையாருடைய மாணவருங்க. அவர் தான் அதை அருமையா எடுத்தாருங்க. ஆமா, 12 வரைக்கும் போட்டுட்டே இருக்கேன் சார். இப்பதான் சார் கிடைச்சது உங்ககிட்ட பேச. ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நல்ல தமிழ் உணர்வோட நல்லா எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். நல்லா வருவோம். ரொம்ப நன்றி. சம்பளம் படம் பார்த்த மேல திருப்தியா இருக்கு சார். அதுல சொன்ன வசனம் எல்லாமே அந்த துறை வசனம் எல்லாம் பேசுங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமா. தந்தையார் நடிச்சது சுப்பிரமணிய சிவா வேஷம். சார் ரொம்ப நாளா உங்க வாழ்த்துக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். 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 பேசுங்க ஐயா கிட்ட. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. உங்க சித்தப்பாவும் நடிச்சிருப்பாரு பாருங்க, மருது சகோதரி. ஆமாங்க ஆமாங்க. சிவகங்கை சீமை பெரிய மருது வந்து சித்தப்பா டி.கே. பகவதிங்க. சின்ன மருது வந்து இவர் முஸ்தபான்னு நடிச்சிருப்பாருங்க. முஸ்தபான்னு நடிப்பாருங்க. அவர்தான் வந்து கீழாதி பாச நடிச்சிருப்பாரு. அந்த எஸ்எஸ்ஆர் வந்து முத்தழகு சேர்வை. முத்தழகு சேர்வைன்னு ஒரு வேஷம் போட்டிருப்பாரு. அது அற்புதமான படங்க. அதெல்லாம் கவிஞர் கண்ணதாசனுடைய படம். ராவணன். அந்த ராகங்கள்லாம் பாடி வீணையோட உட்காந்து நடிப்பாருங்களே. அதுதான் வந்து உங்களுக்கு மறக்கவே முடியாதுங்க. அதாவது சகோதரர்கள் சொன்னா அவரோட அதிகமா ஞாபகம். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். அவர் சித்தப்பாவுடைய பெருமையை சொல்லிக்கணும்னா, அந்த எஸ்.வி. ரங்கராவ் உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெலுங்குல பெரிய நடிகர் எஸ்.வி. ரங்கராவ். நம்ம நடிகர் தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, பகவதி சார் நீங்கள் ஆந்திராவில் பிறந்திருந்தீங்கன்னா என் சீட்டு உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. அருமை அருமை. நேரம் நமக்கு நெருங்கி வந்துருச்சு. தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்கள். இன்னைக்கு அரங்கம் ஆன்லைன்ல நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட பல கேள்விகளை வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இப்ப பேச போற நேயர். வணக்கம். வணக்கம். நான் வேலூர் கட்பாடி சந்திரசேகர்.
சந்திரசேகர் அடிக்கடி அவர் பேசுறதுனால அடுத்த நேயருக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இது வருது. சரி சரி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ஜெயலட்சுமி அண்ணாதுரை ராயப்பேட்டையில இருந்து பேசுறேன். ராயப்பேட்டையிலிருந்து. ராயப்பேட்டை. ஓகே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. ஜெயலட்சுமி நகரா? உங்கள் பேர் என்ன? ஜெயலட்சுமி அண்ணாதுரை. ஜெயலட்சுமி அண்ணாதுரை. பேசுங்கம்மா பேசுங்க. ஐயா உங்களோட இப்ப நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்க அதாவது வந்து நான் இது எங்க ஊர்ல வந்து நான் டிராமா பார்த்ததோட சரிங்க ஐயா. ஆனா இங்க சென்னையில பார்த்தது இல்ல. ஆனா நீங்க பேசும்போது கட்டாயமா வந்து இனிமேல் வந்து அரங்கத்துல வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. சென்னையில நிறைய நாடகங்கள் போடுற சபாக்கள் இருக்குங்க, அங்கெல்லாம் வந்து நாடகம் பாருங்க. ஆமாங்க ஐயா. அது இல்லாம நீங்க இப்ப அவை சண்முகம் அப்படின்னு நீங்க உங்க அப்பாவோட அந்த பெரிய பெருமையெல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அங்கவை சங்கவை பள்ளியில் தாங்க ஐயா நான் படிச்சேன், திருக்கோயிலூர்ல. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓஹோ, அடடே, அவ்வளவு பொருத்தம் இருக்கே. அங்கவை சங்கவைங்கிற கல்லூரியவா? எந்த ஊர்லமா இருக்கு? திருக்கோவிலூருங்க ஐயா. திருக்கோவிலூர்லையா? ஆமா, மகளிர் பள்ளிங்க ஐயா. ஆமா, திருவண்ணாமலை கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அருமையான விஷயம். நன்றிமா, மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுனதுல. மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சிமா. வணக்கம். வணக்கம் மேடம், மகேந்திரன், ஆகாரம் கிராமம். சொல்லுங்க மகேந்திரன், ஐயா இருக்காரு, பேசுங்க. அவர் சொல்லுங்க மகேந்திரன், சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இந்த நாடக கலையில பொறுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த வசனங்கள் வந்து நிறைய நேரம் எவ்வளவு நேரம் வந்து மனப்பாடம் பண்ணா நல்லா வசனம் பேசலாம்? அது அந்த ஒத்திகைன்னு பார்க்கும்போது அப்படியே மனப்பாடம் ஆயிடுங்க. அது அவங்களுக்கு ஒரு பாத்திரம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தை அவங்க பேசி வரும்போதே அப்படியே மனப்பாடம் ஆயிடும். அது எவ்வளவு நேரம்னு கேட்கிறார். ரொம்ப நேரம்னு குறிப்பிட்டு சொல்றதுக்கே இல்லை, வசனத்தினுடைய லென்த்தை பொறுத்து இருக்கு. ஆமாம், அவங்க ஒரு இயக்குனராக இருந்து ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்தந்த பாத்திரங்களுக்கு ஏற்ற அந்த வசனங்கள் அப்படியே மனசில் ஏறிடுங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹாப்பி நூன். வணக்கம், சொல்லுங்க. ஹாப்பி நூன். நரேந்திரகுமார் ஃப்ரம் விருகம்பாக்கம். சொல்லுங்க நரேந்திரகுமார். வணக்கங்க, நரேந்திரகுமார், விருகம்பாக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். நானும் வந்து ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல போகும்போது ஜஸ்ட் லைக் தட் வே பேக் இன் 95 சரிங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ராமராஜன் படத்துல டாக்டரா நடிக்கிறதுக்கு. அப்புறம் ரீசெண்டா இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் முன்ன அன்னை தெரசா சர்ச்ல நம்ம நுங்கம்பாக்கத்துல ஒரு ஃபாதர் ரோல் ஏதோ ஒரு படத்துக்கு திடீர்னு பார்த்தாங்க. என் ஃப்ரெண்ட் மேனேஜர் இருந்தாரு, என்ன பார்த்தாரு. நைட் ஷூட்டிங்ல நடிச்சேன் சார் நானு. சரிங்க, ரொம்ப நன்றி, சந்தோஷம். அப்புறம் ஃபர்தரா வந்து இஃப் ஐ நீட் டு கண்டினியூ இதுல எப்படி சார், ஹவு டு ப்ரொசீட் ஃபர்தர் இதுல இன் கேஸ் சார் ஆக்டிங்? நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கீங்களா, பணிகள்ல? நான் வந்து ஐ அம் ஃப்ரீலான்சர் சார். நான் வந்து ஆக்சுவலா இன்சூரன்ஸ் எல்லாம் மோட்டார் ஹெல்த் லைஃப் எல்லாம் பண்றேன். ஃப்ரீலான்சர் தான் நான். சென்னையில தானே இருக்கீங்க? ஆமா, விருகம்பாக்கம் சார். சரி, நீங்க தொலைபேசியில் எப்போ தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அதை கைட் பண்ணுறேன். இப்போ நேரம் இருக்காது. கண்டிப்பாக சார். ஷோர் சார். ஓகே, நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க? கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம். ராமகிருஷ்ணன் ஐயா கிட்ட பேசுங்க. கோயம்பேடு ராமகிருஷ்ணன் ஐயா, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க குரல், உங்க புன்னகையெல்லாம் ரொம்ப எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருது. கேட்க சந்தோஷமா இருக்கு. புன்னகைன்னு அழகா சொல்றீங்களே, சிரிப்பை வந்து புன்னகைன்னு அழகான தமிழ்ல சொல்றீங்க. என்ன ஒரு பெரியவரை வந்து புன்னகை முகம் உள்ளவர் புகழேந்தின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஆமா சார், உங்க ரொம்ப மகிழ்ச்சி. அழகா இருக்கு சார், கேட்க இதா இருக்கு. ஆனா அவங்க சார் உங்க அப்பா நடிப்பெல்லாம் பார்த்திருக்கோம், ரொம்ப அசால்ட்டா நடிப்பாங்க. அதாவது ஒரு சொல்லி கொடுத்து நடிக்கிற மாதிரியே இருக்காது. அந்த தகுப்பனார் கேரக்டரா இருந்தாலும் சரி, அண்ணன் கேரக்டரா இருந்தாலும் சரி, அவ்வளவு அருமையா நடிப்பாங்க. அதெல்லாம் இப்போ இன்னைக்கு கேட்கறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்ன அவங்க பேட்டி எல்லாம் போட்டது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்க வாயினால உங்க சார்புல கேட்கறது இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. தந்தையார் நடிச்சது மொத்தம் ஒரு 13 படங்க. அப்புறம் சித்தப்பா மீன் பண்ணி சொல்கிறீங்க. அவர் வந்து எம்ஜிஆர் கண்ணனா, சிவாஜிக்கு அப்பா அண்ணா அப்படின்ற மாமனாரெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா கூட்டிகிட்டு வர சவாலை சமாளி படத்தில். அடே நல்ல படங்கள் நடிச்சிருக்காருங்க அவர். சங்கே முழங்கு, நம் நாடு எல்லாம் நடிச்சிருக்காரு. நான் உங்க ஃபோன் நம்பர் இருக்கு, பேசுறேன் நாளைக்கு. பேசுங்க ஐயா. பேர் என்ன சொன்னீங்க? வணக்கம். இப்போ நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்ல பதிவு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துட வேண்டிய நேரம். ரங்கநாதன் தினேஷ், அதாவது லோகேஸ்வரி தினேஷ், ஆயத்தூர்ல இருந்து.
ஆ ஆ புகழ் ஏந்தி புகழினை ஏந்தி புகழேந்தியாக அரங்கத்திற்கு வந்தவர். மாற்ற முடியாத தொடர்ச்சியின் பழமை குரல்களில் காட்டினார் பலவித திறமை. குறிப்பாக ஔவையின் குரலில் முதுமை. உணரவில்லை நிகழ்ச்சியின் நடுவே வெறுமை, ஏனெனில் ஒவ்வொரு விளக்கமும் இனிமை. இது போன்ற கலைஞர்களை காண்பது புதுமை. பொருளாதார ஏற்றம் என்ன எண்ணுகிற நிலைமை. கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் வாழ்வில் செல்லுமை. இவர்களை போன்றோரை உயர்த்தவில்லை என்றால் அதுதான் சமுதாயத்தின் மடமை. ஒழித்திடுவோம் மேலாதிக்கத்தின் தன்மையான அடிமை. காட்டிடலாம் எத்தனையோ உவமை. வாழ்வில் கொள்ள வேண்டும் இவர்களும் வளமை. கொண்டிடுவோம் கொண்டாடிடுவோம் இது போன்ற கலைஞர்களுடன் தோழமை அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப மிக சிறப்பாக இருக்குங்க இல்லைங்களா? மிக சிறப்பாக இருக்கு. அருமையாக சொல்லியிருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், கிருஷ்ணன் பேசுறேன். கிருஷ்ணன் சார், எங்கேருந்து பேசுறீங்க? இப்போ கொஞ்சம் பேசுறேன் மேடம். சார் சார் திரும்பவும் முயற்சி எடுக்கிறீங்களா? இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். சார் கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். கேளுங்க ஐயா, கேளுங்க. நான் டிகேஎஸ் இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினாரு. அவருக்கே நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுவோம். அதான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? செங்கல்பட்டு மாவட்டம் சிவபிரகாஷ் பேசுறேன் மேடம். ஐயா கிட்ட பேசுங்க. சிவபிரகாஷ் பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம் பேசுங்க. நாடகம்னா பெரிய விஷயம் ஐயா. நான் நாடகத்தெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்திய நடிகர் சங்கத்துல பண்ணியிருக்கேன் ஐயா. அதுல ஒரு ஸ்கிரிப்ட கொடுப்பாங்க ஐயா. அந்த ஸ்கிரிப்ட முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். ரிகர்சல்ல நல்ல பெண்டு நிமிஷங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அனுபவ பாடம் ஐயா. ஆனா அது பண்ண சொல்ல, ஸ்டேஜ்ல பண்ண சொல்ல ரொம்ப டிஃபரெண்டா பண்ண கைத்தட்டல் வாங்குவோம் ஐயா. ரிகர்சல் பண்றதும் ஸ்டேஜ்ல பண்றதும் அந்த ஆடியன்ஸ் வந்து ராதாரவி சார்லாம் யார் இந்த பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரவி அண்ணா. சரி சார் பசங்க சொல்லி மாதிரி நாடகத்தை ஓட்டுறானுங்க. ரொம்ப திறமையா நடிக்கிறாங்க. 3 hour ஓடுது நாடகம். நாடகமே ஆக்சுவலா 1.5 மணி நேரம் தான் ஐயா. ராதா ரவி அண்ணா அருமையா வந்து கைட் பண்ணுவார். யார் வந்தாலும் வழிகாட்டுவார். வேலை செய்யறதுனால அந்த ரத்தம் பிளட் ஊறிட்டு இருக்குது ஐயா. இன்னைக்கு அர்த்தம் ஒரு நாடகத்துல மறுபடியும் வரும்னு. வாங்க. பேர் என்ன சொன்னீங்க? பாத்துருக்கேன். ரொம்ப சிறப்பு. அதாவது ஒரு கேஷுவலா ஸ்கிரிப்ட் படிக்கிறதோட அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டா நம்ம ஒரு கேஷுவலா கிட்ட பேசுற மாதிரி பண்ணாலே அந்த அனுபவங்கள் இயற்கையா செய்யறதுதாங்க ரொம்ப பெரிய விஷயம். அதான் செய்யணும். சரிங்க, ரொம்ப நன்றி. உங்ககிட்ட பேசுறது நன்றிங்க. நேயர்கள் அவங்க மிக ஆர்வமா அவங்களுடைய கேள்விகளை வச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து நாடகத்துக்கு எப்படி பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பதிலை நீங்க கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். சொல்லுங்க ஐயா கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நாடகம்னால நம்ம சிவாஜி சார் தான் ஞாபகம் வரும். நவராத்திரி படத்துல ராஜாதி வந்தேன்னு, ராஜாதி ராஜமக ராஜ வீர பிரதாப ராஜாதி ராஜன் வந்தேனே, அந்த பாட்டு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இப்போ பயிற்சி எப்படி எடுக்கணுங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அது பொருத்தமா இருக்கும். அதாவது நாடகத்தில் நடிக்க வர்றவங்க அந்த தயாரிப்பாளர், இயக்குனர் சொல்கிறத முதல்ல கரெக்டாக கேட்டுக்கணுங்க. அப்புறம் என்ன பாடம் கொடுக்குறாங்களோ அந்த பாடத்தை வந்து முறையாக படித்து பார்க்க சொல்லுவாங்க. அவங்க படித்து பார்க்கும்போதே அந்த வேஷத்துக்கு அவங்க பொருத்தமாக இருப்பாங்களா இல்லையான்னு கணிப்பாங்க இயக்குனர். நம்மளும் அப்போ அந்த மாதிரி தான் பணிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இயற்பை எப்படி எந்த வேஷம் சேர்ந்து அவங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு ஒரு கணிப்பு தாங்க. ஒரு சிம்பிள் உதாரணமாக அவங்களுக்கு நம்ம அந்த காலத்தில் திரைப்படத்தை சொல்லணும்னா எம்ஜிஆர்னா ஒரு தோற்றம், நம்பியார்னா ஒரு தோற்றம், வீரப்பான்னா ஒரு தோற்றம் இல்லைங்களா. அதுலேயே ஒரு இந்த நாகையா, இன்னும் இந்த திருப்பதி சாமி, அதாவது அந்தந்த ஆளுகளுக்கு ஏற்ற இவங்க இந்த வேஷத்துக்கு பொருந்துவாங்க, இவங்க இந்த அது மாதிரி நம்ம நடிகரோட பார்த்துட்டு எந்த வேஷத்துக்கு சரியாக இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு பண்ணி இது வந்து இயக்குனருக்கும் தெரியும், தயாரிப்பாளருக்கும் தெரியும். எல்லாருக்கும் மேலே
பாமர ரசிகனுக்கு இது தெரியும். நிச்சயமா. ஒரு மிகச்சிறந்த திறமை உள்ள ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்ன தெரியுமோ அது வந்து பாமர ரசிகனுக்கு தெரியும். இது வந்து நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் கூட பொருந்தும், எல்லாத்துக்கும் மேலே அரசியலுக்கும் பொருந்தும். அதான் யாரையும் ஏமாற்ற முடியாது. பாமர மனிதனுக்கு மிக சிறந்த ஒர்க்குன்னா என்னன்னு தெரியும், நடிப்புலையும் தெரியும், பேசும்போதும் தெரியும். கரெக்டாக எங்கே கை தட்டணுமோ அங்கே கரெக்டாக கை தட்டுவாங்க அவங்க. அதுதாங்க இந்த இறைவன் கொடுத்துருக்கிற இறைவன் கொடுத்துருக்கிற அறிவிலேருந்து சொல்கிறேன், தந்தையாட்டிருந்து வந்த அறிவிலேருந்து. மிகச்சிறந்த அறிவாளி வந்து பாமர ரசிகன் தான். அந்த பாமர ரசிகருக்கு என்ன தெரியுங்கிறது தெரிஞ்சவன் தான் சிறந்த இயக்குனர். ஆமாம், இசையிலையும் சொல்லலாம், இயக்கத்திலையும் சொல்லலாம். இந்த இடத்துல ஆசையாக சொல்லிக்கிறேன், எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு அண்ணன் இளையராஜா மேலே, MS விஸ்வநாதன் மேலே எல்லாம். அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அது தெரிஞ்சவங்க. அவங்க அந்த பாமரனுக்கு என்ன தெரியுங்கிறது அது தெரிஞ்சவங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய ஆளாக வந்தாங்க. ஆமாம், மகிழ்ச்சிங்க. தந்தையாரெல்லாம் கூட அப்படித்தாங்க வந்தவங்க. மிக்க நன்றி ஐயா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ஆனால் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா கேட்கறதுக்கான கேள்விகளும் உங்களுடைய அனுபவங்களும் இன்னைக்கு ஒரு நாள் போதுமா அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. நிறைய நேரம் பேச முடியாதுங்கிற நம்மளுடைய கால நேரத்தை கருதி நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்ய போகிறோம். இதுவரை உங்களோட அனுபவத்தை மிக சிறப்பாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. உங்கள் நேரம் விலை மதிக்க முடியாதது. ரொம்ப மகிழ்ச்சிமா பிரமிளா தேவி, ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுடைய பேட்டியும் எங்களுக்கு நீங்கள் இங்கே உபசரிச்சது எல்லாம் பேச வச்சதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி பிரமிளா தேவிம்மா. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். நன்றி.